உட்காரலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபையில காந்தி நகர்ல இருந்த ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தார். ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், சரீரத்தில் பலவிதமான பலவீனம். அந்த பலவீனத்தின் மத்தியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இங்க வந்தார். ஆண்டவர் அவரை சந்தித்து தம்முடைய ஆவியினால நிறைத்தார். ஊழிய பாரத்தை கொடுத்தார். இங்கே ஒரு பைபிள் காலேஜில் வேதத்தை கற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் நம்மோடு இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி ராஜபாளையம் என்கிற இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே போனார். மருத்துவர்கள் அவருக்கு சொன்ன ஆலோசனை, நீங்க வாழ்றதே தேவ கிருபை, நீங்க எக்காரணத்து கொண்டும் கல்யாணம் என்ன செய்யக்கூடாது, முடியக்கூடாது அப்படிலாம் சொல்லிவிட்டாங்க. எப்பயுமே நம்ம ஆண்டவர் டாக்டர் சொல்றபடி செய்ய மாட்டாரு, அவர் நினைக்கிறபடி செய்வார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனா, மூத்த பிள்ளையினுடைய பேத்திக்கு தாத்தாவா மாறி இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்துகிட்டு இருக்கார். ஆகவே இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையோட அவருடைய சாட்சியை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட வேதத்தை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறேன். இந்து மார்க்கத்திலிருந்து நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பாஸ்டருடைய பிரசங்கத்தை தான் முத இந்த போரூர் பகுதியில் காரம்பாக்கம் தேவி நகரில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கூட இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். பாஸ்டர் தான் உடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து வழி நடத்தினார்கள். தேவனுடைய பெரிய கிருபையினால 2005ஆம் ஆண்டு நான் இங்கே பிரசங்கம் பண்ணேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் உங்கள் நடுவில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சாட்சியை கேட்கறதுக்கெல்லாம் ஒரு சமயம் அல்ல, மீண்டும் ஒரு வாய்ப்பை தேவன் தந்தால் பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானிப்பது மிகவும் நல்லது. 3வது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் மெழுகு போல உருகின. ஆமென். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நீர் அற்புதங்களின் அதிசயங்களின் தேவன். உம்முடைய வார்த்தையை அனுப்பி தூரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில இந்த 2025ஆவது வருஷம், இந்த புதிய மாதத்திலே, புது வருஷத்துல கர்த்தர் ஒரு புதுமையை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு கூட நீர் அனுப்பி தந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அசைவாடுவாராக. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? இந்த 2025ல ஒரு முக்கியமான ஒரு வருஷம். இந்த ஆண்டு உலகத்திற்கு ஒரு பெரிய அழிவும் ஆபத்தும் பயங்கரமும் கொந்தளிப்பும் வியாதியும் மரணமும் பூகம்பமும் பூமி எதிர்ச்சியும் கடல் கொந்தளிப்பும் போன்ற அழிவுகள் நிறைந்த, ஆபாசம் நிறைந்த, அக்கிரம அநியாயம் நிறைந்த, அழிவு நிறைந்த ஒரு வருஷமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிமையான ஆண்டு. இதுவரை எதிர்பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை பெறுவதற்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த அற்புதமான ஆண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை, விசுவாசித்ததை, நீங்கள் ஜெபித்ததை, நீங்கள் ஆவலோடு காத்திருந்ததை, பல ஆண்டு காலம் நீங்கள் அதிலேயே அதை எதிர்பார்த்து கொண்டிருந்ததை பெறக்கூடிய ஒரு வருஷம் என்று கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்வேன் என்று என் மூலமாக வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்கம்பரபிள் திங்ஸ், நீங்கள் இதுவரை எதிரோடு ஒப்பிட முடியாத அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், இதுவரை நீங்கள் கண்டிராத அல்லது நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
நான் பேசும்போது நீங்க எல்லாம் ரிசீவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ஆகும். நீங்க அப்படியே கம்முன்னு இருந்தீங்கன்னா எனக்கு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பேசும்போது அப்படியே கையை நீட்டி வாங்குவோம் அல்லவா, அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வாஞ்சையோடு வாங்குங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலுமே இயேசு சொன்ன வசனங்களும் அவர் நம்ம மத்தியிலே செய்யக்கூடிய அற்புத அடையாளங்கள் அவர் செய்ய முடியும்னு நம்ம நம்புவோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப குறைவு. என்னை செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பது ரொம்ப குறைவு. நீங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அதிலிருந்து சோர்ந்து நீங்கள் பின்வாங்கி இருப்பது உங்களுக்கு தெரியாமையே, வெளியே காட்டிக்கொள்ளாமையே நீங்கள் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சில கேள்விகளோடு சில எதிர்பார்ப்புகளோடு கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் தவித்த தவிப்போடு கூட இந்த புதிய ஆண்டை நீங்கள் துவங்கி இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய ஊழியங்களுக்காக கர்த்தர் ஈவாய் கொடுத்த ஒரு நல்ல ஆண்டு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் அற்புதமானவர். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத நன்மைகளை அவர் செய்கிறவர் என்று வேதம் சொல்லியிருந்தாலும் அதை நம்ம எதிர்பார்த்து சோர்ந்து போய், இளைத்து போய், களைத்து போய் இப்பொழுது இருக்கிறோம் அல்லவா. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, அதை நான் உங்களுக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்களா எல்லாரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? யூகிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, அல்லது யோசிக்க முடியாத, அல்லது எனக்கா இப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாத ஒரு காரியத்தை இந்த வருஷம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீர்கள். அது உங்கள் திருமணமாக இருக்கலாம், அது உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது உங்கள் சரீரத்தில் உண்டான வியாதியாக இருக்கலாம், அல்லது ஒரு கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை சந்திப்பார். ஆமென். ஏன்னா கர்த்தர் தான் அதை செய்யணும். அவர் தவிர வேற எந்த மனுஷனும் செய்ய முடியாது. ஒருவேளை மனித உதவிகளை நீங்கள் தேடி பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் கொஞ்சம் ஏறும், கொஞ்சம் இறங்கும். அது அப்படியே கொஞ்சம் காலம் போகும். அது வெளியே தெரியாமையே நம்ம பல நாட்கள் என்ன செஞ்சிருவோம், போய் கொண்டிருப்போம். ஆமென் சொல்லலாமா? அப்ப விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது எல்லாமே நமக்கு தெரியும் அல்லவா. ஆனால் அப்படியே சோர்ந்து போய் வாழ்க்கையில ஒரு ட்ரெடிஷனலாக, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒரு பாரம்பரியமான வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த வருஷம் இங்க மட்டுமல்ல, த்ரோட்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு, நீங்கள் எதிர்பார்த்திராத ஒன்றை உங்கள் நடுவிலே செய்வேன். இந்த வருஷம் நடக்காத திருமணங்கள் நடக்கும். தீராத வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். அடைக்கப்பட்ட அநேக வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். மூடப்பட்ட சில வழிகள் உங்களுக்கு அது திறக்கப்படுகிறது. முறிந்து போன உறவுகளை மீண்டும் கர்த்தர் இணைக்கிறார். பல நாள் வழக்குகளை கர்த்தர் உங்களுக்காக நடு நின்று அதை தீர்க்கிறார். விசுவாசிக்கிறீர்கள் எல்லாரும்? ஓகே, ஹல்லேலூயா. தேவைகள் நமக்கு ஏராளம். நம்ம எல்லார்ட்டையும் ஒரு பேப்பர் கொடுத்து எல்லா தேவைகளை எழுதுன்னு சொன்னா நம்ம ஏராளமானது எழுதுவோம் இல்லையா? ஏராளம். மனிதர்களுக்கு வாழ்க்கையில இந்த மாமிசத்தில் இருக்கிற நமக்கு தேவைகளுக்கு ஏராளமான தேவைகள் நமக்கு இருக்கிறது, நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் விசுவாசித்து விசுவாசித்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து கொஞ்சம் தோற்று போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் தெளிவா சொல்ற வார்த்தையை நான் கொண்டுட்டு உங்க மத்தியில் வந்திருக்கிறேன். நீங்க எதிர்பார்த்ததையும் உங்களுக்கு செய்வேன், நீங்க எதிர்பார்த்திராததையும் உங்களுக்கு செய்வேன், நீ கேட்டதையும் உனக்கு செய்வேன், நீ கேளாததையும் உனக்கு சொல்வேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல. நேரம் சுலபமா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா சில வசனங்களை பார்ப்பது நன்றாக இருக்கு. கர்த்தாவே, நான் உன்னுடைய நீதியின்படி 42 படிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். குருடரை அவர்கள் அழியாத வழியிலிருந்து அவர்களை அழைத்து, அவர்கள் தெரியாத பாதையிலிருந்து அவர்களை அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்கி அந்த பாதையிலே அவர்கள் நடத்தி அவர்களை கைவிடாது இருப்பேன். ஆமென். ஆவியானவருடைய கிரியை தேவன், நீங்கள் தெய்வமாய் கொண்ட ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த வருஷத்துல செய்வது ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒண்ணு, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை புது மார்க்கத்துல புது வழியில தேவன் நடத்த போறார். இந்த வழியிலேயே நடந்து 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 சோர்ந்து போன உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நியூ வேலை தேவன் உங்களை நடத்துவார். ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போயிருக்கோம், களைச்சு போயிருக்கோம், எங்களை உற்சாகப்படுத்த மாட்டீரா, எங்களை தட்டி எழுப்ப மாட்டீரா,
இதுல ஒரு புத்துணர்வு, ஒரு புது தைரியங்களுக்கு கொடுக்க மாட்டீரா என்று காத்து கொண்டிருக்கிற சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஒரு நியூ வே. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறிய மாட்டாய். ஆவியானுடைய செயல் அபூர்வமா இருக்கும். காற்று ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்திற்கு போகிறது மனிதன் அறியாது இருக்கிறது போலவும், கர்ப்பஸ்திரி வயிற்றில் எலும்பு உருவாகும் விதத்தை அவள் அறியாது இருக்கிறது போலவும், எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நம்ம யூகிக்கவே முடியாது. ஆனா இந்த வருஷம் அவர் செய்யறது உங்க கண்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதுல ஒண்ணு, அவருடைய வழியில நம்மளை நடத்த போகிறார். ஆமென். யோசேப்ப நடத்தின வழி வேற, யோசேப்பின் சகோதரர்கள் நடந்த வழி வேற, சவுல் ராஜாவை நடத்தின வழி வேற, தாவீது ராஜாவை நடத்தின வழி வேற, துன்மார்க்கனுடைய வழி வேற, நீதிமானுடைய வழி வேற. நம்ம சில நேரங்களில் நடக்கும்போது, நம்ம சில வழிகளில் நம்ம நடக்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். நான் இப்படி ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவுலாம் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறேன், ஆனா இந்த பாதையில ஏன் என்னை இப்படி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி கடந்த காலத்துல சில கேள்விகளோடு நீங்கள் பயணித்து இந்த 2025க்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒண்ணு சொல்றது, இந்த வருஷம் ஒரு புது வழியில உங்களை நான் நடத்துவேன். நீ அறியாத பாதையிலும் தெரியாத வழியிலும் தேவன் நம்மளை நடத்துகிறவர். அது அபூர்வமா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும். சில வேளைகளை நமக்கு அது பிடிக்கும், சில வேளைகள் அது நமக்கு பிடிக்காது. ஏசாயா 55 கடைசி 2 வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய நினைவு நம்முடைய நினைவு அல்ல, அவருடைய வழிகளுக்கும் நம்முடைய வழிகளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அப்ப இந்த புத்தாண்டுல, இந்த புதிய வருஷத்துல, இந்த முதல் மாதத்துல, இந்த கடைசி வாரத்துல கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், இந்த வருஷம் உங்களை ஒரு புது வழியில தேவன் என்ன செய்ய போறார். அப்படி விசுவாசிக்கிறவெல்லாம் கையை உயர்த்துறார், அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஏன்னா நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்து பழக்கப்பட்டவர். எந்த தேவர்களும் செய்யாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். விசுவாசித்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 66வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், மனுபுத்திரிடத்தில் அவர் கிரியை நடப்பிப்பதில் பயங்கரமானவர். அவர் காட் ஆஃப் டெரரிஸ்ட், அவர் பயங்கரமான தேவன். அதே வேளையில அவர் காட் ஆஃப் மெர்சிஃபுல், அவர் ஒரு இரக்கத்தின் தேவன். அல்லேலூயா. ஆமா, அதே வேளையில அவர் லவபிள் காட், அவர் ஒரு அன்பின் தேவன். அன்பின் தேவன் தான், இரக்கத்தின் தேவன் தான், ஆனா பயங்கரமானவைகளை செய்கிறவர், ஆனால் அதே வேளையில பிரமிக்க வைக்கிறவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இயேசு வாழ்ந்த காலங்களில அவர் செய்த அற்புதம் உலகத்தையே பிரபலப்படுத்தினது. உலகத்தில் இருக்கிற பல ஆராய்ச்சியாளர்கள், பல ஆதர்ஸ், பல எழுத்தாளர்கள், இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த நூற்றாண்டில் பிறந்தார். ஜோசப்பஸ் என்ற ரோம வரலாற்று ஆட்சி எழுதும் போது, பாலஸ்தீன தேசத்துல 1ஆம் நூற்றாண்டுல ஒரு மனிதன் வாழ்ந்தான். நிச்சயமாகவே அவன் மனிதனாக இருக்க முடியாது. அவன் கண்களில் கருணை நிறைந்த பார்வை, அவன் வாய்களிலிருந்து வருகிற வார்த்தை உள்ளத்தை அசைக்கிறது. அவன் போகிற இடமெல்லாம் எங்கு பார்த்தாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனக்கூட்டம் அவனை சூழ்ந்திருந்தது. ஒரு வெள்ளத்தை எவ்வளவு ஈக்கள் மொக்கிமோ அதை விட அதிகமாக ஜனங்கள் அவனை சூழ்ந்திருக்க கண்டேன். நிச்சயமாகவே அவன் ஒரு தெய்வ பிறவியாக இருக்க வேண்டும் என்று அவன் எழுதுகிறான். ஆமென். ரோம சரித்திரத்தை அவன் எழுதும் போது இப்படி சொல்லுகிறான், என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த இயேசு கையாளாதவர் அல்ல, உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர். நீண்ட காலம் தேவனோடு பயணித்து அவருக்கு காணிக்கை கொடுத்து அவருடைய ஊழியத்தை தாங்கி வந்து அனுதினமும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் நீங்கள் கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு முத்தான ஆண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென். God doing the expected, இங்கே unexpected things. தேவன் எதிர்பார்த்திராத ஒரு காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். லாசருவின் கல்லறைக்கு இயேசு போன போது மார்த்தாலும் மரியாள் நினைச்சது என்னன்னாக்கா, இயேசு துஷ்டி கேட்டுட்டு வருவாரு, அல்லது கல்லறையில போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவார். இப்ப பாஸ்டர் மாதிரி எல்லாம் கல்லறைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு தானே வரோம், எழுப்பிட்டா வர்றோம். ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரம் இன்னைக்கு மட்டும் என் கூட பேசுங்களேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. 2 கை உயர்த்தி ஹல்லேலூயா. லாசரு பார்க்கறதுக்கு இயேசு போன உடனே மார்த்தாள் மரியாள் மட்டுமல்ல எல்லா யூத ஜனங்களும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அவரை போய் அழுக போறாரு அல்லது துஷ்டியை கேட்க போறாரு, ரொம்ப நேசிக்கிறதுனால
அவனுடைய கல்லறையில பார்த்துட்டு பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு இப்படிலாம் உங்களை யோசிச்சிருக்கலாம். ஆனா இயேசு எழுப்ப போறான்னு யாருக்குமே நிச்சயாது தெரியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். மார்த்தாள் மரியாள் சொன்னாங்க, என் சகோதரன் எல்லாரும் உயிர்த்தலும் கடைசி நாளிலே அங்க ஒரு பெரிய பிரமிப்பு காத்திருந்தது. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரமிப்பை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆன போதும் மறுபடியும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல மறுபடியும் இஸ்மவேலுக்காக ஒரு ஜெபம் பண்றான். கர்த்தாவே உமக்கு முன்பாக இஸ்மவேல் பிழைப்பானாக. அவனுக்கு என்ன நோக்கம்லாம், கர்த்தர் சொன்னதெல்லாம் ஓகே தான், அவர் நிச்சயம் செய்வார் தான். ஆனா இந்த காலத்துல செய்யறாரோ என்னமோ தெரியல. ஆகையினால ஏதுக்கும் ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் என்னுடைய சுதந்திரவாளியாய் பிழைப்பானாக என்றான். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும் சுதந்திரம். சில வேலைகள்ல கேட்டு கேட்டு பழகி போச்சு, பிரசங்கம் கேட்டு கேட்டு பழகி போச்சு, சபைக்கு வந்து பழகி போச்சு, பாஸ்டர்மாரை பார்த்து பழகி போச்சு. எப்போ நடக்குதா இப்போ நடக்கணும், நீங்க வந்திருக்கிய. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல. என்ன பாஸ்டரியா, நான் எப்பயுமே இப்படித்தான் இருப்பேன், இன்னைக்கு புதுசா ஏதாவது சொல்ல சொல்றிய இல்லையா? நான் சொல்றது நீங்க கேட்கணும்ல. டாக்டர் கிட்ட போனோம்னா வாயை திறக்க சொன்னா வாயை திறக்கணும், கையை தர சொன்னா கையை என்ன செய்யணும், தரணும், உட்கார சொன்னா உட்காரணும், படுக்க சொன்னா படுக்கணும், செய்யறோம் இல்ல, அப்பதான் நோய் தீரும். இன்றைக்கு இந்த வாக்கு உங்களுக்குள்ள பழிப்பதாக. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, இவன் அல்ல உனக்கு சுதந்திரவாளி, ஓ வயிற்றிலேயே பிறப்பான். அல்ல ஓ எக்ஸ்பெக்டேஷன்லாம் டிசாலஸ் ஆகலாம், ஆனா உன் விசுவாசமே ஒளிந்து போகலாம், அல்லது குறைஞ்சு போகலாம், அல்லது நீ ஏத்துக்கிட்டு எங்க நடக்க போகுதுன்னு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா நடக்கும். அல்லேலூயா, ஆமென். அது கண்டிப்பாக நடக்கும். எத்தனை பேரு இந்த வருஷம் நடக்கும்னு சொல்றீங்க? கையை தூக்குனவர்களுக்கு பலிப்பதாக. அல்லேலூயா. God doing uncomparable things. ஒப்பிட முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் எங்கள் ஊழியத்துல, எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வேலையில, என் பிள்ளைகளுடைய திருமணத்துல, என்னுடைய வீட்டு காரியங்களில, என் சரீரத்தினுடைய பிசிக்கல்ல தேவன் செய்வார். சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தாத ஒரு கிரிகளை உங்கள் பிதாக்களின் நாட்களில் நடப்பிப்பேன் என்று ஆபகுக்கு தீர்க்க தரிசனம் 1:5 வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கவே முடியாது, உங்க மூளை அதை ஏத்துக்காது, உங்க ஆவி ஒத்துக்காது, அந்த அளவுக்கு நீங்க வளரல. ஆமென். இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை தன்னுடைய சீசர்களுக்கு பிரசங்கித்த பிற்பாடு அவர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல, நீங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அந்த மொழிபெயர்ப்பு சற்று தப்பு. இங்க தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள். உங்க விசுவாசம் அப்பப்ப இறங்கும் ஏறும். அடுப்புல சட்டி இருக்கிற வரைக்கும் நல்லா கொதிச்சு கும்மாளம் போடும் தண்ணி, இறக்கி வச்சிட்டோம்னா மயான அமைதி ஆயிரும். ஹலோ, கேட்டா சொல்லுவீங்க கேஸ் காலி. கேஸ் இருக்கிற வரைக்கும் தான் ஓடும், வேற கேஸ் வந்துருச்சுன்னா விசுவாசம் டவுன் ஆயிரும். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அப்படித்தானே? இந்த வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஊழியத்துல மிகுந்த உற்சாகத்தோடு இருங்க. தேவன் சில காரியங்களை உங்களுக்கு நான் செய்வேன் என்கிறார். அப்போ இதுவரை இல்லாத ஒரு பாதையில தேவன் உங்களை நடத்த போகிறார். ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் அது நித்திய பரலோகத்தை குறித்தும், சபையினுடைய விடுதலை குறித்தும், பரலோகத்தை சுதந்தரிப்பதை குறித்தும், தேவ ஜனங்களுடைய நித்திய மீட்பை குறித்தும் எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஏசாயா 60 to 66 வரைக்கும் ஒரு அற்புதமான காரியம். ஆமென் சொல்லாமா? அதை ஏசாயா 65:5 வாசிக்கிறோம். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். ஆமென். சின்ன எதிர்பார்ப்பு பெரிய பிரமிப்பு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சின்ன எதிர்பார்ப்பு. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீல? இல்ல இல்ல, நீங்க பிரமிப்பு ஆகணுமா ஆக வேண்டாமா? கையை உயர்த்த. என்ன பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரமிப்பு ஆகணுமா ஆக வேண்டாமா? இப்படிலாம் நீங்க விசுவாசித்தாவிட்டாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த வருஷம் நீ எனக்குன்னு பிறந்துட்ட, என் பேரை சொல்லிட்ட, என்ன பின்பற்றிட்ட, உனக்கு செஞ்சே தீருவேன். அல்ல கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரு புது வழியில தேவனாகிய கர்த்தர் ஒரு வேலை உங்களை நடத்த போறார். இப்ப இதுவரைக்கும் நீங்க அந்த வழியில என்ன செய்ய நடந்திருக்க மாட்டீங்க. அப்படி நடந்துராத ஒரு புதிய பாதையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா.
அது புரியாத வழியாவும் இருக்கும், அது அறியாத வழியாவும் இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த வழியை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த பாதையை நீங்க அப்செட் பண்ண மாட்டீங்க. ஆனா அது முடிவில் ஒரு மகிமை விளங்கும். யோசேப்புக்கு ஆண்டவர் நடத்துற அந்த வழி அவனால புரிந்து கொள்ளவே முடியல. யோசேப்புடைய சகோதரர்கள் வழியை பத்தி பிரச்சனை இல்லை, அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா நீங்கள் நானும் நடக்கிற அந்த வழி இருக்க, இது தேவன் தெரிந்து கொண்ட வழி. ஹலோ, புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே, உங்களுக்கு பாலும் தேனும் நலமும் விசாலமான அந்த தேசத்தை நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற தேவன் உங்களுக்காக நான் இறங்கினேன் என்று சொன்ன போது, அங்கே மோசே சில அற்புதங்களை செய்து அனுப்பினதை உறுதிப்படுத்த போது ஜனங்கள் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய தாசனாகிய மோசேக்கும் அவர்கள் பணிந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், விசுவாசித்தார்கள். ஆனால் வனாந்தர வழியில் நடத்தும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவங்களை ரோட்டில் நடத்தல, அவங்களை எல்லாம் வனாந்தரத்தில் தேவன் நடத்தினார். வனாந்தரத்தில் நடத்தினாலும் அவங்க தேவைக்கு ஒன்றும் தேவன் குறை வைக்கல. ஒரு நாள் பட்டினி போடல, ஒரு நாள் ஆகார குறைவு அவங்களுக்கு வரல, ஒரு புழு பூச்சி அவங்களுக்கு அடிக்கல, ஒரு எதிரி அவங்கள தாக்கல, எந்த விஷப்பூச்சி அவங்களை தீண்டல, ஒரு நோய் அவங்களை தாக்கல. வனாந்தரத்துல தேவன் அவர்களை சாக கொடுத்ததுக்கு காரணம் அவர்களே. அப்ப அவங்க வனாந்தரத்துல வந்த போது, எங்களை எதற்காக இங்க கொண்டு வந்தீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சாப்பிட்ட சாப்பாட உலகத்துல எந்த ஜனங்களும் சாப்பிடல. ஹலோ, அப்படித்தானே போட்டிருக்கேன். ஒரு காலும் ஒருவனும் சாப்பிடாத மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே புசித்தார்கள். அது தேவதூதர்களின் அப்பம். அதை புசித்ததுனால அவர் என்னைக்கு வாழ வயது போல இருந்தார்கள். ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்கள. அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை, அவர்களை எதிர்த்தவன் ஒருவனும் உயிரோடு. ஓ, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழி. சில நேரத்தில் முறுமுறுக்கிறீங்களோ, நான் இப்படிலாம் செய்யறேன், நான் இப்படிலாம் கொடுக்கிறேன் பாருங்க, இப்படிலாம் உபவாசம் பண்ணேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த ஊழியத்தை தாங்கினேன், இந்த ஊழியத்தை காணேன். why அப்படின்ற கேள்வியோடு வந்திருக்கீங்க. That's the way of God. Hallelujah. அதுதான் தேவனுடைய வழி என்பதை உங்கள் சின்ன குருவி மூலையில் உங்களால் ஒத்துக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை அந்த பாதையெல்லாம் நடத்துறாரு. Hallelujah. யோசேப்புக்கு தெரியாது, ஒரு நாள் நான் உலகத்தினுடைய மிகப்பெரிய உலக ஜனங்களையே போஷிப்பதற்கு ஒரு பிரதம மந்திரியா இருப்பேன், உலக ஜனங்களுக்கெல்லாம் சிங்காசனத்தில் நான் படி எழுப்பின கனவுல நினைச்சதில்லை. எல்லாரும் கருமாதி கொண்டாடிட்டாங்க யோசேப்புக்கு. ஹலோ, நீங்க எதிர்பார்த்திராத ஒரு உயரத்தை கொண்டு போவதற்கு ஒரு நியூ வேலை இந்த வருஷத்துல தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அவங்க சாப்பிட்ட சாப்பாடை யார் சாப்பிடல? அவங்க குடிச்ச தண்ணி ஒரு மனுஷனுடைய கையும் படாத தண்ணி. அல்லேலூயா. இருளோ குளிரோ பனியோ சேதமோ எதுக்கு அவங்களுக்கு வரல. அவங்கள மாதிரி தீர்க்காயுசா யாரும் இல்லை. அவங்க வஸ்திரம் கூட பழசாகல, அவங்க பாதரிச்ச பழசாகல, அவங்க ரூட் ஆல் இஸ் கிளியர்லி. அல்லேலூயா. ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் அவர்கள் நடத்துற பாதை தான் வித்தியாசமே தவிர அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு ஒரு குறையும் உன் தேவனாகிய கர்த்தர் 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் நடத்தினார், உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று மோசே தைரியமா சொன்னான். இன்னைக்கு யாரு இயேசு ஏற்றுக்கணும், யாரு பிச்சை எடுக்கல? எந்த சர்ச்சில் பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான்? கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். உலகத்துல எந்த டெம்பிளுக்கு போங்க, முதல்ல பிச்சைக்காரன் கடந்தா அந்த கோயிலுக்கே போனோம். தேவன் ஒருவரும் ஒருவருக்கும் கடன்படாதவர், ஒருவரையும் விட்டுவிடாதவர், ஒருவரையும் புறந்தல்லாதவர், யாரையும் அற்பமாய் எண்ணாதவர், எவன் சத்தத்துக்கும் காதை மூடிக்கொள்ளாதவர். அவர் இரக்கத்தின் தகப்பன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தாயிலும் மேலானவர். அவர் நாமம் எல்சடாய். அவர் பேரை சொன்ன ஒருத்தன் வெக்கப்பட்டது கிடையாது, இனி வெக்கப்பட போறது கிடையாது. நல்ல கையை தட்டி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். மோசையை நடத்தின மாதிரி தேவன் யோசுவாவை நடத்தல.
நீங்க நினைக்கலாம் ஒரே சபைக்கு தான் போறேன், அவனும் ஒரு மாதிரி நடத்துறாரு, ஆண்டவர் என்ன ஒரு மாதிரி நடத்துறாரு. அப்படிதான் நடத்துவாரு. ஹலோ, 2 பேரும் ஒரே வயிற்றுக்குள்ளதான், ரெபேக்கால் வயிற்றுக்குள்ள ஏசுவும் கிடந்தான், யாக்கோவும் கிடந்தான். 2 இரு துருவங்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். ஏன் குடல்ல தான் இப்படி பிள்ளை பிறந்துச்சா? ஏன் குணம் இல்லாததுலாம் இதுகிட்ட இருக்கு. இது எங்க இருந்து பிறந்துச்சு? தருதலையா? ஏன் பேர கடுக்குள்ள இது பிறந்திருக்கு? உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஏன் உனக்கு அந்த புள்ள பிறந்துச்சுன்னு உனக்கு புரியாது, உன் தேவன் ஒருவருக்கு தான் புரியும். நீ எப்ப புரியறதுக்கு ஒரு காலம் இருக்கு மகளே, நீ புரியறதுக்கு ஒரு காலம் இருக்கு மகனே. அந்த காலம் வரைக்கும் அமைதியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. யோசுவா கர்த்தர் அடுத்த ரொம்ப வித்தியாசம் இல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா பொறுப்பெடுக்கும் போது இவ்வளவு பெரிய மோசேவே இவங்க எதிர்த்துனாங்களே, நமக்கு எந்த விதத்தில் இவர்கள் உதவி செய்வாங்க பயந்து போய் தான் அவன் பொறுப்பெடுத்தான். காரணம், கர்த்தர் அவனை அழைச்சாரு இல்லையா? உயிரோடு இருக்கும் போதே உன் கடத்துல பாதி அவனுக்கு கொடுன்னு சொல்லி ஜனங்கள் முத்தியாரே அவனை கவனப்படுத்தினாரு. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட யோசுவா தயங்கி தயங்கி அந்த பொறுப்பெடுத்தான். ஆனா மோசேயை விட யோசுவா சாதித்தது ஏராளம். கையை உயர்த்துவாரே. ஹல்லேலூயா. என் அன்பு மகளே, மகனே, என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்களா ஒன்று சேர்ந்து ஒரு நாள் வந்து சொன்னாங்க, நீ சொல்லுவது எல்லாத்தையும் செய்வோம், நீ அனுப்பும் இடமெல்லாம் போவோம், உன்னுடைய பேச்சுக்கு எவன் கீழ்ப்படியலை அவன் கொலை செய்யப்பட கடவன். எப்படி சொன்னாங்க பாருங்க. இந்த வார்த்தை மோசைட்டு கூட சொல்லல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோர்தானை கடந்த போது, யோசுவாவின் புஸ்தகம் 3வது அத்தியாயம் 4வது வசனம். தூரமாக இருக்க வேண்டும், நீங்கள் நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற உங்கள் தேவனாகிய 4வது வசனம். நீங்கள் ஒருபோதும் நடந்துராத அது மட்டும் சொல்லுங்க. நீங்கள் ஒருபோதும் நடந்துராத கர்த்தர் நடத்துற வழியில நம்ம சாப்பிடுறது மாதிரி யார் சாப்பிடவே முடியாது. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுறது மாதிரி யாருடைய தேவையும் சந்திக்கப்படும். இந்த 2025 நீங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு நீங்க கவனமா வரணும். உங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற அந்த ட்ராக்ல நீங்க ஓடணும். மற்றவங்களை நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஒய்ன்னு சொல்லி நீங்க எப்பயும் தேவனை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. ஆனா உங்க ரூட் கிளியரா இருக்கும். அந்த வழியில உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அன்னாளுடைய கற்பத்தையோ ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பல நேரங்கள்ல பைபிளை படிக்கும் போது, என்ன ஆண்டவருக்கு வேலையே இல்லையா? கற்பத்தை அடைக்கிறதா வேலையா? சொல்லுங்க. ராயல் சொல்றா, எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் என்ன செய்ய போறேன்? சாக போறேன். ஹலோ, அன்னாளுடைய ஜபம்னா என்னன்னு தெரியுமா? என்னுடைய மலடிங்கிற பேரை மட்டும் நீக்கிற ஆண்டவரே, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவ விசுவாசம் அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க. நீ கேட்கறது ஒண்ணு, நீ கேளாததையும் தேவன் செய்வார். அந்த பாதையில நீங்க பயணிக்கும் போது நீ கேட்டதையும் செய்வார், நீங்க கேளாததையும். ஒரே ஒரு குமாரனை கொடுத்தால் அவன் தலையில் சவரங்கத்தை படாத வரைக்கும் அவனை உம்முடைய ஆலயத்துல நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலில் பெயர் பெற்ற தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, தான் முதல் பேர்ஷவருக்கு பெயர் பெற்றவனாய் இருந்தது மட்டுமல்ல, மீண்டும் 5 பிள்ளைகளை அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராததை செய்கிற தேவன், யூகிக்காததை செய்கிற தேவன். நீ விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ, எனக்குன்னு பிறந்துட்ட இல்ல சொல்லுங்க எல்லாரும். இப்போ உங்க பிள்ளைன்னு உங்களுக்கு வந்துச்சு, காலை சோறு வைங்க மம்மி, மதிய சோறு வைங்க, ஈவினிங் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லியா செய்றீங்க? கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ், நியூ இயருக்கு ட்ரெஸ் கேட்டா வாங்கி கொடுக்குறீங்க. உங்களுக்குன்னு பிறந்துச்சுன்னா உங்க தலையெழுத்து அதை நீங்க போஷித்து தான் ஆகணும். தேவனை பின்பற்றிட்டா உங்க கடமைகளை அவர் செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு கடனாளியாகவே இருக்க மாட்டார். 2 கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எதுவும் நடக்க போறது இல்ல, நடக்கிறது நல்லாவே நடக்கும். பக்கத்துல கை பார்த்து சொல்லுங்கப்பா, நேராச்சு. எல்லா பிரதர்ஸ் எல்லாம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்லாவே நடக்கும், நல்லதே நடக்கும், பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் அவர் நல்லவர், அவர் தகப்பன், நம்மை அழைத்தவர். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னாரு, உன் பிதாக்கள் ஒருபோதும் நடவாத வழியில உன்னை என்ன செய்வேன்? மோசே நடத்தின வழியில உன்னை நடத்த மாட்டேன். உன் வழி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
கர்த்தர் நடத்துற பாதைக்கு உங்களை பூரணமா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அந்த வழியில் அற்புதங்கள் இருக்கிறது, அந்த வழியில் ஒரு புதுமை இருக்கிறது, அந்த வழியில் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, அந்த வழியில் உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மேன்மையானதை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, நீங்க எதிர்பார்த்திராத ஒன்றதை செய்கிற தேவன் ஒரு எதிர்பாராத ஒரு பாதையில நடத்துறார். நம்பர் 1. நம்பர் 2, வழக்கமான ஒன்றை தேவன் வல்லமையானதாக மாற்றுகிறார். இந்த வாழ்க்கையில எல்லாமே வழக்கமா இருக்கிறது ஒரு ட்ரெடிஷனல் லைஃப். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய சபையில ஒரு ட்ரெடிஷனல் லைஃபாக ரொம்ப நாளைக்கு இருந்தா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிக்கும். இப்பெல்லாம் பாருங்க, அப்படியே கம்முன்னு இருக்கீங்க பாருங்க. அது அப்படியே நம்ம கேட்டு கேட்டு பழகி போச்சு. என்னங்க வாரந்தோறும் பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, இப்போ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, என்ன நடந்துற போகுது? எல்லாரும் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. இது ஒரு பெந்தெகோஸ்தே பழக்கம். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, வெளியூர்ல இருந்து வந்தவரு, அதாவது ஒரு பெந்தெகோஸ்தே நாயி, ஒரு முஸ்லீம் நாயி, ஒரு இந்து நாயி, இந்த 3 நாய் லொல்லுன்னு எப்பவும் குலைச்சுதான் ஆகணும். அதனால அல்லாஹ் முஸ்லீம் நாயி எப்ப பார்த்தாலும் அல்லல்லாஹு அக்பர்னு என்ன செய்யும்? குலைக்கும். ஒரு மாதிரி பாக்குறீங்க. முஸ்லீம் நாய் என்ன செய்யுமா? டைம் வந்துட்டா அல்லல்லாஹு அக்பர்னு என்ன செய்யும்? குலைக்கும். இந்து நாயே அரோகரா ஓம் ராமன் என்ன செய்யும்? சொல் குலைக்கும். ஆனா பெந்தகோஸ்தே நாய் என்ன செய்யும்? அல்லேலியான்னு குலைக்கும். வேரியஸ் டிஃபரன்ஸ். என்ன அதுல வித்தியாசம் இருக்கிறது? நான் கிறிஸ்துவ நாயே, நான் லொல்லுன்னு அல்லேலியான்னு சொல்றதுனால இது என்ன பெரிய மாற்றம்? அது ஆலயத்துக்கு தான் போகும், அது தலையெழுத்து. அது அல்லேலியா தான் சொல்லும், அது பிறப்பு அப்படிங்கிறீங்களா? ஹலோ, இல்ல, அது வாழ்க்கை இல்ல. ஒரு பெரிய ஒரு ஆதர் ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறதான ஒரு பிலீவர் ஒரு 2 இயர்ஸுக்குள்ள தங்களை மோட்டிவேட் பண்ணி கொள்ளல, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களை தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு ஒரு நியூ வேக்குள்ள அவங்க போகலைன்னா வாழ்க்கையே போர் அடிச்சிடும். அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆள் வராது. ஆமா, எல்லா நாளும் போய் என்ன நடக்குது அப்படின்றதுல ஒரு சலிப்பு. பிரசங்கம் கேட்டு 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 அப்படியே ஒன்னும் ஆகாதனால, எதுவும் நடக்காதனால, அடுத்த லெவலுக்கு போகாதனால அப்படியே ஒரு மந்தம். அப்படியே பெரிய சூரியனை பயங்கரமா சில நேரத்துல வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்கும். ஒரு போர்வை மாதிரி ஒரு சின்ன மேகம் மூடிச்சுன்னு வச்சுக்கிறேன், பூமியே டல்லாயிரும். இங்கேயும் அப்படிதான் ஒரு டல்னஸ் இருக்குது. நல்லா பிரகாசிச்சுட்டு இருப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில தூரும் தலைப்பும் குதிக்கும் ஆணும் பெண்ணும். ஆனா வருஷங்கள் போக 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 சாத்தா 2 காலையும் ஒட்டச்சு ஒரு மாதிரி இல்ல, குட்டி காலையே போட விடாம, இல்ல எங்க சர்ச்சிலாம் சேரை போடுறது இல்ல. ஹலோ, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. சேரை போடுறது இல்ல. நம்ம உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து, இப்போ ஒரு சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் போட போனேன். வாடகைக்கு எடுத்து நான் 50 சேர் போட்டிருக்கான். அல்லேலூயா. ஏன்னா வாடகைக்கு சென்னையில உட்கார்ந்து தான் ஆராதிக்கணும்ன்ற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. ஏசியில தான் ஆராதிக்கின்ற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆலயம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. நாம எவ்வளவு நம்மளை மாத்திக்கிறோங்கிறதுலதான் விஷயமே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதனால உங்களுக்கு ரொம்ப அந்த வழக்கமா நடக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டவுன் ஆயிரும். நம்ம டவுன் ஆயிரும் நமக்கே தெரியாது. இப்ப ஒரு கார் நிறைய பெட்ரோல் ஏத்தி நேர கொடைக்கானல் மலையில ஏத்துறோம். கொடைக்கானல் யாரெல்லாம் போயிருக்கீங்கல்ல? வண்டி நேர ஏறுது. ஏறுற வரைக்கும் தான் பெட்ரோல் தேவை, இறங்குறதுக்கு பெட்ரோல் தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேராச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேராச்சு. வண்டி எவ்வளவு நேரம் ஏறுதோ ஏறிச்சு. நான் ஏறிட்டேன் ஏறியாச்சு. ஆனா இப்ப வண்டி போகுது, பின்னாடி போகுது. நீ பெந்தகோஸ்தே சபைகள்லாம் அப்படித்தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஒன்னும் நீ ஆகல, உனக்கு ஒண்ணுமே நடக்கல, சும்மா தான் அப்படி நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ம கிழிச்சதும் பாயை கிழிச்சதும் தான் வித்தியாசம். பெரும்பாலும் நான் அதிகமா எந்த சபைக்கு நான் போறதில்லை. ஏன்னா சில சபைக்கு ஒரு முறை போயிட்டேன்னா 2வது வரமாட்டேன்றேன். இன்னைக்கு நான் தேனி மாவட்டத்துல பிரசங்கம் பண்ற நாள். அல்லேலூயா. 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொன்னார், இந்த வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு டல் அடிக்க கூடாது, சபைக்கு ஒரு டல்லா வரக்கூடாது. ஒரு புது ஆளு உள்ள வந்தானா உன்னை பார்த்தே கெட்டு போயிடுவான். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்ல நான் சொல்றது சத்தியம் தானங்க. பூனா மணக்கணும், இல்ல கருவாடுனா வீசணும். நான் ரெண்டுமே இருக்க மாட்டேன் பாஸ்டர். நான் கருவாடாவும் இருக்க மாட்டேன், நான் பூவாவும் இருக்க மாட்டேன். நான் ஒரு சைஸா இருப்பேன்னா சபையே ஒரு சைஸ் ஆயிரும். அப்புறம் எத்தனை பேர் காது கேக்குது? ஐயா வேற டைம் கம்மியா சொல்லி இருக்கிறாரு. நான் ஒன்று கையை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? வழக்கமாவே வந்து போற ஆளா இருந்தா போர் அடிச்சிரும். இந்த ஜெனரேஷனோட உங்க வாழ்க்கை க்ளோஸ் ஆயிரும். இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிலிவர்ஸுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப மோசமான வாழ்க்கையில இருக்கிறாங்க. சென்னை ராஜபாளையத்துல ஒரு 5 பேர் கேட்டானா சென்னையில 100 பேர் கேட்றாங்க. வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸுடைய லைஃப்பை கம்பேர் பண்றாங்க. எங்க சர்ச்சில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் சர்ச்சுக்கே வரமாட்டேன்ட்டான். அவன் பிறந்ததே சர்ச்சு தான். அவர் பேர் ஸ்டீபன். கடைசியில போய் ஒரு ஆக்சிடென்ட்ல கால் துண்டா உடஞ்சு இப்பதான் ஒழுங்க வர்றான். அல்ல, அதனால உடைச்சு கொண்டு வர நான் சொல்லல உங்க பிள்ளையில. அப்படி எந்த தகப்பன்னு சொல்ல மாட்டாரு, எந்த பாஸ்டரையாவும் சொல்ல மாட்டாரு. ஆனா ஏன்னா அவன் அந்த மாதிரி ஆன பிறகுதான் அவன் வந்தான். ஆமென், அல்லேலூயா. சில மீனை தூண்டி போட்டா வரும், சில மீனை வலையில அப்படியே ஏந்திட்டா வந்துடும், பூ போல வந்துடும், சிலது கிழிஞ்சு வரும். அது அவர் கரத்துல இருக்கு. அப்படி நாங்க ஜெபம் பண்றதும் இல்லை, இல்லையா? அப்ப அவன்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், ஏண்டா நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே மனம் திரும்பி இருந்தா இப்ப அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அல்லேலூயா. இப்பொழுது ஒரு நாள் உட்கார வச்சு அவனை பேசும்போது, எங்க அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்து தான் பாஸ் நான் இப்படி கெட்டேங்கிறான். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மாடல் லைஃப் வாழ்றீங்களா? ஹலோ, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. சாத்தான் படம் எடுத்து தேசத்தை எல்லா இடத்தை கொட்டி விஷமாக்கி ஜனங்களை கும்மலா கொண்டுட்டு போற ஒரு காலம். இதுல நிர்விசாரமா இருக்கக்கூடாது. உங்க குடும்பத்தை நீங்க கட்டுறது போல சபையை நீங்க கட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்படியே வரலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்துல ஒரு சப்பானியை கொண்டு வந்து தேவனுடைய தேவாலயத்துல பிச்சை கேட்கும்படி வைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வழக்கமானதை தேவன் வல்லமையானதாக மாற்றுகிறவர். அறியாத வழியிலும் தெரியாத பாதையிலும் உங்களை நடத்துகிறவர் மட்டுமல்ல, வழக்கமா நடக்கிறத ஒரு வல்லமையா மாத்துற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாங்க. நீங்க மறந்துடக்கூடாது. இந்த பிறவி சப்பானியை குறித்து நீங்க பலமுறை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. இவன் சப்பானி, நடக்க முடியாதவன். அல்லேலூயா. இவனை எப்பயும் தேவாலயத்துல தூக்கிட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இவன் ஆலயத்துக்கு தானா வரமாட்டான். இவனை பெட்ரோல் போட்டு நம்ம தேடணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு ஒரு மாதிரி முழிக்கிறிய? சர்ச்சுக்கு வராம இருந்துகிட்டு, வராததை சொல்லாம இருந்துகிட்டு, ஐயா எனக்கு போன் போட்டு என்ன செய்யல? இது என்ன தில்லு? இந்த நிர்வாகம் அரசுல இருக்குதா இல்ல வேற பிசினஸ்ல இருக்குதா? இது ஒன்னே ஸ்பிரிச்சுவல் பிசினஸ்ல தான் இருக்கு. அது பயந்தாங்குழி சபையில தான் இருக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லில எங்க சர்ச்செல்லாம் சொல்லிடுவேன், நீ வராம லீவ் லெட்டர் கொடுக்காம இருந்துட்ட, சொல்லவாது செய்யணும் அல்லவா? எதுக்குமே சொல்றது இல்லை. அது முத தப்பு. வராதது 2வது தப்பு. ஏன் என்ன கேட்கலன்னு, என்னை தேடி போன் போட்டு கேட்கலன்றது 3வது தப்பு. இப்படி தப்புன்னு சொல்லி கேட்கறதே 4வது தப்பு. சரியா தானே? அல்லேலூயா. தேவாலயத்துல ஒரு சப்பானியை கொண்டாந்து வைக்கிறாங்க. அவன் எப்போதும் வழக்கமா தேவாலயத்துக்கு வருவான், வழக்கமா தேவாலயத்துக்கிட்டு போவான். அவனை வழக்கமா கொண்டு வந்து வைப்பாங்க. அவன் வழக்கமா எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்பான், வசூல் பண்ணுவான், போவான். தேவாலயத்துக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. யாராவது கூட்டி வச்சிருப்பாங்க, நம்ம உட்காருவோம். இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாராவது தொடப்பாங்க, நம்ம என்ன செய்யறோம்? உட்காந்துக்கிறோம். நம்ம வீடு அப்படி செய்வோமா? கீழே என்ன கிடந்தாலும் கால்கிட்ட எத்திட்டு நம்ம வீட்டுல போவோம். அது வழக்கமா வர்ற கேஸ். ஒரு சர்ச்சில் 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த கமிட்மெண்டா இருக்கிறது ஒரு 20 தான் இருக்கும். மிச்சம் 80 என்னாச்சுன்னா சோறு தின்றதுக்கு நேரம் ஆயிப்போம். கூரையில சோறு போட்டா 1000 காங்க வரும்னு சொல்லுவாங்க உலகத்துல. போரூர் சர்ச்சில் சோறு போட்டா 100 200 என்ன ஒரு மாதிரி இருக்கேன். உங்க ஊர்ல அப்படி இல்லையா? எங்க ஊர்ல
எங்க ஊர்ல அந்த பிரைசிங் மீட்டி சோத்திர கூட்டத்துக்கு 4 ஆடு அடிச்சு எங்களுக்கு இல்லைங்க. இவ்வளவு நான் கறி திங்க மாட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஈரல்ல கொஞ்சம் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. சாப்பாடு கூட்டமா நம்ம? சர்வீஸ் கூட்டம், சேவிக்கிற கூட்டம், ஆராதிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்துல செத்தது சோறு தின்றதான் செத்துச்சு. அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன? தின்றது. எகிப்துல தின்னதெல்லாம் நினைக்கிறோம். சாப்பாட்டு கூட்டங்கள். எல்லா பாஸ்டர் ஏன் சர்ச்சில் சோறு போடுவாங்க? அப்பவே 2 ஆத்துமா வரும்னு தான். நாங்க நினைச்சு போடுறது ஒண்ணு, சாப்பிட்டு டாட்டா கட்டிட்டு போறது அதிகம். சரி போட்டோம். அப்படியே சில பாஸ்டர் கடனாளி ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. கொண்டாந்து வைக்கிறது, தூக்கிட்டு போறது. ஆலயத்துக்கு அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் சப்பானி. அவனை வச்சு ஆலயத்துக்கு எந்த சம்பந்தமோ? ஒரு மணி நேரம் ஜெபிப்பானா, ஒரு நாள் உபவாசி பண்ணுவானா, ஒரு ஆத்மாவை சபை கொண்டு வருவானா? இன்னும் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க எல்லாரும். நான் உங்களை சொல்லல, அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சப்பானியை சொல்றேன். ஏன்னா எங்க போர் விசுவாசிகள் நல்ல விசுவாசி. என்னை பழைய பார்த்த ஆட்கள்னு இருக்கீங்களே என்னமோ எனக்கு தெரியல. இருக்கீங்களா? வழக்கமா நடக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளை மாத்திக்கணும். ஹலோ, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எல்லாம் அப்படி வழக்கமா இருக்கிறது மாதிரி, வழக்கமான நபர் மாதிரி இப்ப பேதுரு யாக்கோபு யோவானையும் அவன் என்ன செய்யறான்? பாக்குறான். பேதுரு யோவானையும் வழக்கமா எல்லாத்தையும் பாக்குறது மாதிரி அதுவும் பாக்குறான். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கண்ணு தான் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கிற தலை தான் எங்களுக்கு இருக்கு, அதே கை தான், அதே காலு தான், அதே ட்ரெஸ் தான். அப்ப உங்களை மத்தவங்களை பாக்குறது மாதிரி தான் என்ன செய்வீங்க? ஆமா, இப்ப கூட எத்தனையோ பாஸ்டர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நானும் அந்த மாதிரி பாஸ்டர் தான். என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது? அப்படித்தானே? அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு முறையும் நம்ம கொண்டு வரணும். இந்த சப்பானி என்ன செஞ்சான்னா, அதே நோக்கத்துல ஏதாயிலும் கிடைக்கும்னு சொல்லித்தான் அவங்க மூஞ்சி என்ன செய்யறான்? பாக்குறான். இன்னைக்கு சபைக்கு வர்றதெல்லாம் நம்ம என்ன கொடுப்போம்னு சொல்றது இல்ல, அவங்க என்ன தருவாங்க. பாஸ்டர் எங்களுக்கு சேலை எடுத்து கொடுத்தாரு, நல்லது, அதுக்கெல்லாம் எதிரி இல்லை, மன்னிச்சுக்கோங்க. ஹலோ, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட், உங்களுடைய எனிதிங் எக்ஸ்பெக்ட் ஒரு சேலை உங்களை நிறைய போறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு நாள் சாப்பாடு உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடு வந்துடுறது கிடையாது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் டு காட் நீங்க மேலதான் பார்க்கணும். எல்லாம் மேல பாருங்க. எங்க பார்க்கணும்? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் தேவனே கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ரூத்து தெரியும்? ரூத்து இங்க இருக்கிற ரூத்தை சொல்லல. ரூத்து இல்லாத இல்லையா? அடுத்த ஞானஸ்தானத்தில் வச்சிருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். ஹலோ, ரூத்து அவ சொல்றா, வழக்கமா கதிர் பறக்க போறது மாதிரி இன்றைக்கு யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைக்குமானால் நான் போய் என்ன செய்ய போறேன்? கதிர் பறக்க போறேன். தற்செயலாய் கால் வைத்த வயல் எதிர்கால புருஷனாகிய எலிமெலேக்கின் குமாரனாகிய போவாசுடைய வயல். 2 கை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த வயலுக்கு அவ சொந்தக்காரியா மாறிட்டான். இந்த வருஷம் எல்லாமே ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடக்கும். அது உங்களுக்கு நன்மையா இருக்கும்.
இந்த 2025 ஜனவரி 26 இந்த செய்தியை நீங்க போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வரும்போது ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்குமானால் ஏன் பாஸ்டர் நடக்கலன்னு கேளுங்க. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆர்டினரி திங்ஸ் எல்லாம் அர்ஜென்டாக தேவன் மாற்றுவார். அப்ப வழக்கமா அவன் போய் உட்கார்ந்து எல்லாரை போல ஏதாவது அவனிடத்துல விஷயம் கிடைக்கணும் உற்று பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க. உடனே பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் மொத சரித்திரத்துல பொற்காசுகள் வந்தது, அதற்கு பிறகு வெள்ளிக்காசுகள் வந்தது, அதற்கு பிறகு செப்பு காசுகள் வந்தது, அதற்கு பிறகு அலுமினிய காசு வந்தது, அதுக்கு பிறகு ஈய காசுகள் வந்தது. அல்லேலூயா. இந்த 1 பைசா 2 பைசா 3 பைசா அதுல யாருக்கு தெரியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பிறந்த போது நிறைய பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பெண்கள்லாம் பாவடையில கோர்த்து போடுவாங்களே ஓட்ட காசு, அப்படி இருந்ததா எங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியாது. காசு எதுல இருந்து வந்தது? பொண்ணுல வந்தது காசு. பொண்ணுல ஆரம்பிச்சு அப்புறம் அது வெள்ளியாகி அப்புறம் அது செப்பாகி அது கடைசியில ஈயமாகி கடைசியில பேப்பர் ஆகி இப்ப டிஜிட்டல் ஆயிருச்சு. ஏற்கனவே இப்ப எல்லாம் பிச்சைக்காரன் ஏதாவது பிச்சை எடுத்தான்னா என்ன செய்வான்? ஏற்கனவே வச்சுக்கிட்டே சில்லற இல்ல பிரதர், கெத்து காட்டுறது. சில்லற இல்ல ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. பாஸ்ரையா எங்க ஊர்ல எங்க போனாலும் பிச்சைக்காரங்க கூட தான் பாஸ்ரையா இருக்கும். ட்ரெயின்ல ஏறினாலும் பிச்சைக்காரன் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சொல்லுங்க, ரேஷன் கடை போனாலும் ஆஸ்பத்திரி போனாலும் அவனை தாண்டி தான் எங்கேயுமே போகணும். வெளிநாட்டுல இருந்து ஒரு மிஷினரி வந்து இந்த நாட்டை சுத்தி பார்த்தாராம். அவர் இந்தியாவை பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஒரு பெரிய ஐடாலட்ரிஸ் நாடு அப்படின்னு சொல்லி இந்தியாவை குறித்து அது ஒரு விக்கிரக நாடு என்பது சொல்லி சுத்தி பார்க்கணும் வந்தாராம். சுத்தி பார்த்துட்டு உடனே விமான நிலையத்தில் அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த நாடு எப்படி இருந்துச்சு? இந்தியா இஸ் த பெக்கர் கண்ட்ரின்னாராம். ஒரு அல்ல இந்தியா ஒரு பிச்சைக்காரப்பை நாடுன்னாராம். ஒய் எங்க போனாலும் எவன் இருக்கான்? நீங்க எல்லாம் பாக்குற போது பாசையா சென்னையில நாங்க எவ்வளவு மாத்திட்டு போக முடியும்? இருந்தாலும் கேட்கிறவங்க கையில எதையாவது கொடுக்கணும் இல்ல. இப்ப ஈஸியா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாம் செல்லுல தான். அவனும் பார்த்தான், உன்னை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டான். நம்ம தப்பவே முடியாது. அவன் பழைக்கணும்ல. இப்போ இப்போ அவன் கேட்கிறான், ஏதாகிலும் கிடைக்குமோ என்று எண்ணி அவன் முகத்தை நோக்கி பார்த்தான். ஆனா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் கையை பிடிச்சு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று உனக்கு சொல்லுகிறேன். அந்த வழக்கமா நடக்கிற ஒரு வாழ்க்கை வல்லமையா மாறுச்சு. 2 கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான சகோதரி சகோதரியே, வழக்கமா வாழ்ற வாழ்க்கை வல்லமையா மாத்திர தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு நிர்விசாரமா, ஒரு பாரம்பரியமா, ஒரு ட்ரெடிஷனலா வாழணும் நீங்க நினைக்காதீங்க. யாரெல்லாம் காது கேட்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வழக்கமா மாறாது. அத போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அவன் எழுந்து நடந்து குதிச்சு முதல்ல போன இடம் எங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதல்ல அவன் எங்க கைப்பிடி சொல்லுங்க. சுகமான உடனே அவன் எங்க வீட்டுக்கா போனா? மறுபடியும் போய் பிச்சை எடுத்தானா? முதல்ல உங்ககிட்ட வர முடியலப்பா, உன் கடையெல்லாம் கிட்ட ரீச் பண்ண முடியல, இப்ப போய் கை எந்திரானா? நோ. பிறர்கிட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு மாத்துவார். ஆமென். யாரெல்லாம் இந்த கையை காட்டுங்க, கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. இப்ப அந்த ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைக்கு இடுப்புல வச்சு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சகோதரியுடைய பிள்ளை போய் வாயை காட்டி ஊட்டி விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றது? நேரம் ஆயிடுச்சு. என்ன சொல்லுவீங்க? இந்த மஞ்சள் வெள்ளை பக்கத்துல இருக்காங்களே, இப்ப இது பிள்ளை சோறை ஊட்டும் போது அது பிள்ளை போய் வா ஆன்னு காட்டி ஒரு வாய் வாங்கிட்டு வருது. இப்படி டெய்லி வாங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன அந்த அம்மா என்ன நினைக்கும்? அடுத்தவங்கிட்ட போய் வாய் ஆண் காட்டுறது அரைஞ்சிரும் உன்னை. அம்மா வீட்டுல இருக்கிற சோறை திங்கிறதா எவ சோறுல ஊட்டினால் இன்னும் சில பேருக்கு தான் வீட்டு குழம்பு நல்லா இருக்காது, அடுத்த வீட்டு குழம்பு நல்லா இருக்கும். சரி, அது அடுத்த விஷயம். நேரம் ஆயிடுச்சு இப்படின்னு போயிட்டு இருக்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தேவன் பிறரிட்ட போய் நம்ம கையேந்துறது. ஆமா, ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறாராம். எவ்வளவு 1000 ரூபாய்? எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க. அதனால எங்க சர்ச்சில எல்லாம் அப்படிலாம் சொல்லு, அரசாங்கம் கொடுக்குற எதை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். நீங்க ரேஷன் கடைக்கு போறது நான் தப்புன்னு சொல்ல, ரேஷன் கடையில வாங்குறது அரசு உதவி வாங்க தப்புன்னு சொல்லல. அது எந்த மூலைக்கு? 1000 ரூபாய் சொல்லுங்க. உங்க ஊர்ல 2 தலப்பக்கட்டு பிரியாணியோட காலி. அவங்க 1000 ரூபாயை கொடுத்து தமிழ் மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னை எல்லாரும் அப்பா என்று சொல்லுகிறார்கள்.
தமிழ்நாடு மாதிரி ஒரு வெக்கக்கேடான நாடு அல்ல இல்லையா சொல்லுங்க. ஒரு விசுவாசி அப்படி இருக்காது. புலி பசித்தாலும் எந்த சபைக்கு வர்றீங்க, எவ்வளவு எப்படிப்பட்ட தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க, உன் தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், ஆபிரகாமை ஆகாரை உள்ள கொண்டு வந்த போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ உத்தமனாயிரு. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டியப்பா, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டிய. எக்ஸ்பெக்டேஷன்ல ஏதோ ஒரு காரியம் ஊடுருவிச்சப்பா. ஆண்டவர் வேதனைப்பட்டார். எனக்கு முன்பாக உத்தமனாயிருன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆங்கிலத்துல? அதுல இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா அப்ரைட்னஸ். அதுல ஒண்ணு நீதிமான் சொல்லலாம், இல்ல உத்தமன் சொல்லலாம், இன்னொன்னு செம்மையானவன் சொல்லலாம். அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். என்னோடு நிக்கிற நீ இவ்வளவு இறங்கி ஏண்டா போன சொல்லுங்கப்பா. எல்லாரும் சத்தம் வைத்து சொல்லுங்க. ஓ பொசிஷன் ஏன் கீழே இறங்குற? ஓ மனைவி சொல்லிட்டான்னு ஏன் கீழே இறங்குற? ஆமா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். We are sitting in the high position. நாம் தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அதை விசுவாசிக்க நீங்க அபியாசப்படுத்தணும். சபையே எல்லா காரியத்தையும் எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியும் சொல்லுங்க? ஜனங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தா ஊழியத்தை பெருக்கிறது எப்போ சொல்லுங்க? நான் வந்து பார்த்தேன், சரி இன்னைக்கு ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன். என்னைக்கு ஊழியத்தை பெருக்கிறது? பட்டணம் பெருகுது, வீடுகள் பெருகுது, இண்டஸ்ட்ரியல் பெருகுது, டெக்னாலஜி பெருகுது, ஜனங்கள் பெருகணும்ல. அது பாஸ்டர் மட்டும் பெருக்க முடியாது. இந்த போரூர் முழுவதும் நாங்க 2 பேரும் டான் பிரீச்சிங் பண்ணாத ஏரியாவே கிடையாது. ஒரு நாள் போரூர்ல அந்த அந்த பாய் கடைக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த அவுட்டர் ஏரியா, அதுல ஒரு ஷா மில்லு இருந்துச்சு, இந்த மர அறுவை மில்லு. அதுல கடைசி பகுதியில போய் 3:30 மணிக்கு பாஸ்டர் அலாரம் வைப்பாரு. 2 பேரும் 4 மணிக்கு புறப்படுவோம். அது மாதிரி டான் பிரீச் சொல்லிட்டு ஒரு தெருக்குள்ள போனோம். 2 நாய் வந்து எங்களை விரட்டி ஒரு வேலிக்குள்ள போய் ஏறிட்டார். அவருக்கு காலு நீளமா இருந்ததுனால உள்ள இறங்கிட்டார். இறங்கிட்டு தம்பி முள்ளுன்றாரு. நான் அவருக்கு பின்னாடி நானும் சட்டன்னு இறங்கிட்டேன். இறங்கினா இடுப்பு வரைக்கும் நிக்குது முள்ளு. பாசுக்கு ஞாபகம் இருக்க நம்ம தெரியல. கடைசியில போரூர்ல ஜெயநகர், சக்தி நகர், லட்சுமி நகர் இந்த பகுதியெல்லாம் சுத்திட்டு ஓண்டோம். அல்லேலூயா. அப்ப பாஸ் நல்ல தீவிரமாக வாலிபத்தில் செய்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அதை பார்க்கும்போது அப்ப போரூர்ல மொத்தத்திலேயே ஒரு 4 சர்ச் ஈசியை சேர்த்து அப்போ வந்த ஏஜி சர்ச் அப்போதான் வந்து 4-5 சர்ச் தான் இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் சர்ச். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 சர்ச் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நல்லது. 60 சர்ச்சிலே ஒரு சர்ச்சுக்கு 5 குடும்பம் இருந்தா என்ன கதை? அது சர்ச்சா இல்லையா? சபை தேவனை நம்பி வாழணும், தேவனிடத்திலிருந்து பெற்று வாழணும், பிறரை வாழ வைக்க ஊக்கப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நீங்களே ஒரு சுவிசேஷகராக உங்க வாழ்க்கையே ஒரு காஸ்பலாக மாறணும். ஆமென். எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் எவாஞ்சலிசமா இருக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு சுவிசேஷமயமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பேச்சு, உங்க நடக்க, உங்க வியாபாரம், உங்க தொழில், நீங்க எதெல்லாம் போங்க, போக்குவரவு, உங்க ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து அதனுடைய பிம்பமே எவாஞ்சலிசமா தான் இருக்கணும். யாருக்கெல்லாம் இருக்கீங்க? கையை உயர்த்தி வரால் இல்லையா சொல்லுங்க. இப்போ ஒரு 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 அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. அவன் நடந்தான் பாருங்க. நடந்த உடனே அவனுக்கு ஆசை, ஆலயத்துக்குள்ள போயிட்டான். இது வரைக்கும் அவன் அப்படி உள்ள போயிருக்கவே. சரி, போன உடனே அவன் செஞ்ச வேலை நடனமாடி கத்தரை என்ன செஞ்சான்? துதிச்சான். அதுக்கு முன்னாடி காலு முடங்கி கிடந்தது. இன்னைக்கு யாருமே நாம எல்லாரும் முழங்கால் படியில நிற்போம் அப்படின்னா, முழங்கால் படிட்டு நிற்போம்னா யாரும் என்ன செய்யறது இல்லை, நிக்கிறது இல்லை. வாலிய பிள்ளை கூட இப்ப முழங்கால் படி போட மாட்டான். என்ன வேதம் சொல்லுது? நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக, நம்ம உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக ஆலயத்துல போய் ஷேர் போட்டு சேமிப்போம். அப்படியா இருக்கு? ஏசி போட்டு தோத்திரம் பண்ணுவோம். அப்படியா இருக்கு? ஏசி போட்டுங்க, வேண்டாம் இல்ல. உங்களுக்கு ஏசி போட்டு நான் கிராமத்துல என்ன பண்றது? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க.
அல்லேலூயா. அப்போ இந்த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றதல்ல, அதெல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் உங்களுடைய வழக்கமான வாழ்க்கையை விட்டு நீங்க ஒரு வல்லமையான வாழ்க்கைக்குள்ள போகும்போது தான் ஆலயத்தினுடைய மகிமையை நீங்க உணர முடியும், ஊழியக்காரனுடைய மகிமையை நீங்க உணர முடியும், தரிசனத்தை நீங்க, அந்த உத்தரவாதத்தை நீங்க உணர முடியும். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன நடந்தது? உள்ள ஓடுனா அவன் துதிச்சான், ஆலயத்துக்கு வந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, பார்த்தவங்க வெளியே போய் சொன்னாங்க, வெளியே போய் சொன்ன உடனே எல்லா திசையில இருந்து அந்த தேவாலயத்தில் ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் 2 காலம் என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. இப்பொழுது அவன் குதிக்கிறான்னு சொல்லி கேட்ட ஜனங்கள்லாம் வந்தாங்க. 5000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. 5000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தது மட்டுமல்ல, நேர வாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். அல்லேலூயா. ஓ, இப்ப என்னவே முடியல, திரளான the multi peoples. அல்லேலூயா. இப்ப மல்டிப்ளை ஆயிருச்சு. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும், ஒரே இருதயமும், ஒரே, எல்லாத்துக்கும் ஒரே விஷன் தான். 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வழக்கமான வாழ்க்கை வல்லமை உள்ளதாய் மாறினால் you are all in one vision. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. we are all in one faith. பாஸ்டருக்கு ஒரு ஃபெய்த், அந்த எலிசபெத்துக்கு ஒரு ஃபெய்த், அந்த மரியாளுக்கு ஒரு ஃபெய்த், அந்த யோசேப்புக்கு ஒரு ஃபெய்த். டிஃபரண்ட் ஃபெய்த்தா இருந்தா அது கெட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே மேகஸ்தம்பத்துக்குள்ள நம்ம பயணிக்க முடியாது, ஒரே கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? ஆல் இன் ஒன் ஃபெய்த், ஆல் இன் ஒன் விஷன். பயணிங்கள். நெக்ஸ்ட் இயர்ல இந்த சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வழக்கமானதை மாத்தணும்னு எல்லாருமே முயற்சி எடுக்கணுங்க. ஒரு பாஸ்டர் முயற்சியால நடக்கிறது இல்ல. சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேர் முயற்சிக்கணும். ஆமென். unexpected things will happen. ஆமென். அது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நடக்கணும். இந்த வருஷம் அது உங்களுக்கு நடக்க போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் வழக்கமா சாப்பாடு கொண்டு போனா யாரு? தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு வழக்கமா சாப்பாடு கொண்டு போனான். சாப்பாட்டை கொடுத்துட்டு நல விசாரிச்சுட்டு வந்துடலான்னு தான் அவன் எப்பயும் வழக்கமா போறது மாதிரி தான் போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அங்க போனா திரளான கூட்டம், ஒரு பெரிய ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்க. இங்க ஊரே நாடே ஓடுது, ராணுவமும் ஓடுது. அது என்னன்னு காது கொடுத்து கேட்டா, அங்க கோலியாத்துங்கிற ஒரு மனுஷன் இருக்கான். அவன் மகா பயங்கரமானவன். அவனை பார்த்து நாடே என்ன செய்யுது? எல்லாரும் என்ன பாருங்க, நாடே என்ன செய்யுது? ஓடுது. இந்த உலகம் நம்மளை பார்த்து ஓடணுமே தவிர நம்ம எதுக்கு என்ன செய்யக்கூடாது? ராஜபாளையத்தில் அநேக முறை என்னை கொலை பண்றதுக்கு வந்து தேடி வந்திருக்கிறாங்க, என்னை தூக்கி இருக்கிறாங்க, என் மேல பல முறை கேஸ் ஆகி என்னை வந்து கூட்டு போயிருக்காங்க. நான் எதுக்கு அஞ்சவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் நேர வந்து சொன்னான், நீ அதிகமா மத வெறியனா இருக்க, உன் தலையை எடுத்துருவேன், எப்ப வந்தாலும் வா, இந்த மாதிரி இந்த நம்பர் உள்ள வீட்டுல இருக்க, என் போன் நம்பர் இது, எப்ப வந்தாலும் என் தலையை எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு பிறகு ராஜபாளையத்துல வந்து அந்த ஒல்லியா ஒரு ஆள் இருக்கிறார, அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவரா? நம்மளை விட்டுருவாரா? நம்ம தலையில இருக்கிற முடி எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இத்தனை முடி இல்லாட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன பிரதர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அப்பியரன்ஸை பார்க்கறான் யாரு? தாவீது. என்னத்துக்கு எல்லாரும் ஓடுறாங்கன்னு கொஞ்சம் விசாரிக்கிறான். அங்க உள்ள அந்த லொகேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறான், அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறோம் நினைக்கிறான். அப்ப எல்லாரும் அவனுக்கு விளக்குறாங்க. கோலியாத்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள ஒருத்தனை ஏன்னு வாங்க, நம்ம ரெண்டு பேர் ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமை, நீங்க எங்களுக்கு அடிமைன்னு சொல்றான். அவனை எதுக்குறதுக்கு யாராலும் முடியல. அவனை பார்த்தாவே பயங்கரமா இருக்கிறான். ஆகையினாலதான் ஓடுறாங்கன்னு சொன்னோன்னு அவன் சொன்னா, இவனை நான் ஜெயிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்கிறான். ஆமென் சொல்லுங்க. அது கேட்ட பிற்பாடு அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனுக்கு பயந்து ஓடுகிறையில இவன் எம்மாத்திரம்? இஸ்ரவேலின் ராணுவங்களாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் இவன் தலையை நான் இன்றைக்கு எடுத்து காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். நான் பாரா இவனோட யுத்தம் பண்ணேன். சபை அன்னைக்கு உயிரடைஞ்சதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சபை அன்னைக்கு உயிரடைஞ்சதா?
செத்து போன இஸ்ரவேல் சபையை ஒரு தாவீது தூக்கி நிறுத்தினான். என் அன்பு மகளே, மகனே, செத்து போனவங்களோட சேர்ந்து நீ சாக போறியா இல்ல உயிர்ப்பிக்க போறியா? யாரெல்லாம் ஆமென் சொல்ல? சில பேர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர்யா, நாங்க சில பிரசங்க கேட்டுட்டு போய் எங்க வேலையை பார்க்கறதுக்கு இருக்கோம். நீங்க பார்த்தா என்னென்னமோ சொல்றீங்க. இதுதான், இதை செய்யறதுக்கு தான் தேவன் நம்மள கொரோனாவுல சாகாம உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை லட்சங்கள் செத்தது. ஆமென். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க சர்ச்சு உங்க சொந்த சர்ச்சு தானே, மறுபடியும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் பரவாயில்ல, லேசா சூடேறி இருக்கு. இன்னும் 1 hour இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது கோலியாத்தை பார்த்து சொன்னா, இவன் எம்மாத்திரம். எல்லாம் அதே 2 கண்ணால தான் பார்த்தாங்க. இவன் அதே 2 கண்ணால தான் பார்க்கறான். இவன் பார்க்கிற பார்வை உள்ளமெல்லாம் விஷமா இருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பார்த்துட்டு பாருங்க, சில பேர் தலைவே ஆத்த மாட்டீங்க, கையவே தட்ட மாட்டேங்கிறீங்க. நான் திடீர்னு போய் மின்சார வயர்ல அங்க சொருவி உங்க மேல தூக்கி போட்டேன்னு வைங்க, என்னென்ன செய்வீங்க? இப்ப புரிஞ்சிருச்சா என்ன ராஜா? எல்லாரும் என்ன செய்வீங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி ஏதாவது நடக்குமா? நடக்காதா? ஆமா. அப்ப அடிக்காத கையெல்லாம் ஆடிக்கும், பேசாத வாயெல்லாம் பேசும், குதிக்காத காலெல்லாம் குதிக்கும், நடக்காத இடமெல்லாம் நடக்கும். வழக்கமா வாழணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கும் யூஸ் இல்ல, உங்க ஆலயத்துக்கும் யூஸ் இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு செஞ்சு கோலியாத்தை எதுக்கல. இருக்கீங்களா? எந்த விதமான அறிவு திறமையில அவன் எதுக்கல, ஆயத்தத்துல எதுக்கல. தற்செயலா நடந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். தற்செயலா நடந்தது. உங்களுக்கு அது மாதிரி நடக்கும். இன்னைக்கு நான் தற்செயலா தான் வந்திருக்கேன், தற்செயலா தான் பேசுறேன். உங்களுக்கு இன்னைக்கு நடக்க போறதுல தற்செயலா தான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இப்ப அவன் சொன்னா, என் கையில ஒரு ஆயுதம் இல்ல, இவன் தலையை இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? எடுக்க போறேன். வழக்கமா வச்சிருக்கிற அடப்பையில இருந்து ஒரு கல் எடுத்து சொல்லட்டியே எடுத்தான். அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையவே வெட்டுனா. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஓடி போன ஜனமெல்லாம் அவனை வந்து சுத்தி பாட்டு பாடுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னைக்கு மாற போறிய? அப்பா அப்பா. இது நல்லா தான் இருக்கு. அது அவர் பாடினாரு. ஃபாதர் பாடினாருன்னா அவர் அனுபவிச்சு பாடினாருங்க. உங்களுக்கு எனக்கு பாடுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு நான் சொல்லல. யோசிச்சு பாருங்க. யோசிக்கணுமா வேண்டாமா? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், வாயமூடி இருக்காதே. ஹலோ, உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? உங்க வீட்டுல வாடகை இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லியிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாள் ஆச்சு, தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எடுத்த உத்தரவாதம் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். கொஞ்ச காலம் வாழ போறோம். 75 லைஃப் ஓடி போயிடுச்சு, நீ 25% தான் இருக்குது. இதுக்குள்ள நீ நான் செய்ய வேண்டியது என்ன? அவருக்காக எதையாவது செய்து விட்டு என்ன செய்யணும்? ஆமா. இப்ப தாவீது அவனை நான் என்ன செய்றேன்? மீட் டு மீட், நான் அவனை சந்திக்கிறேன். ஓடுனா, தலையை எடுத்தான், அந்த தேசமே அவனை சூழ்ந்துருச்சு. அல்லேலூயா. அன்னைக்குதான் இஸ்ரவேல் சபையில ஈசாயின் இளைய மகனாகிய தாவீது ஒருவன் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் தேசத்துக்கே பிரபலமானது. ஒரு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விசுவாசின்னு உங்க பக்கத்து வீட்டுக்கு தெரியுதா? ஒரு மாதிரி உங்களுக்கு ஐயோ, நீங்க ஐயா யாரையும் கொண்டாந்து மாட்டி விட்டான்னு நினைக்கிறீங்களா? நீ ஆண்டவருடைய பிள்ளைதான் என்ற அடையாளம் நகையை கலட்டினதல்ல, வெள்ளை போட்டதனால் அல்ல, மீசை எடுத்ததினால, தாடி வளர்த்ததனால் அல்ல. உங்களுடைய அனுதின வாழ்க்கை, உங்கள் மேல் தேவன் பயணிப்பது. அல்லேலூயா. போகுனா கண்டிப்பா அது என்ன செய்யணும்? மனத்துதான் ஆகணும்.
அதுக்காக தான் தலையில பூ வைக்கிறாங்களோ? நம்ம வைக்கிறது இல்லை. இப்போ பெந்தகோஸ்து சபையும் பூ வைக்கிற சபை அணிஞ்சிச்சு. சில ஆட்கள் இங்க வைக்கிறது இல்லை, ஊருக்கு போகும்போது வைக்கிறது. இங்க வச்சா பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, இப்படி கள்ளத்தரமான பயிர்கள், இந்த உளுந்தம்பயிரை போட்டு நல்லா 5 விசில் வச்சு வேக வச்சாலும் அதுல 2 பயிர் வேகாம கிடக்கும். அது டக்குன்னு பல்லுல கட்டிப்படும். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் எங்க ஊர்ல, கள்ளப்பயிர். அது மாதிரி 1-2 இருக்கும், இருக்கலாம், அது பரவாயில்ல. ஏன்னா ஏசுட்டே ஒரு யூதாஸ் இருந்த போது, நம்மகிட்ட ஒரு தோமா இருக்கும் போது இங்க இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா மெஜாரிட்டி அப்படி இருந்துடக்கூடாது. அதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறார். 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப என்ன நடந்தது? இஸ்ரவேலிலே தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கான். மத்த அவன் தாவீதுடைய 7 சகோதரர்கள் பேர் இந்த பைபிள் இருக்கா? எல்லாம் பைபிள் தூக்கி காட்டுங்க. இந்த பைபிள் இருக்கா? அந்த ஒரு இடம் தவிர வேற எங்கேயாவது இருக்கா? அவங்க வரலாற்றுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? அவங்க சோத்துக்காகவே வாழ்ந்து சோத்துக்காகவே செத்துட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் ஆவிக்காக வாழ்ந்து, ஆண்டவருக்காக வாழ்ந்து, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதாபத்துக்காக வாழ்ந்து, பிரஸ்தாபத்துக்கு ஆலயம் 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 ஆலயம், ஆண்டவர் ஆண்டவர் ஆலயம் ஆண்டவர் ஆண்டவர், இப்படியே வாழ்ந்ததுனாலதான் இன்று வரைக்கும் எல்லா சபையிலையும் தாவீது. எங்க பாஸ்டர் ஐயா பேரும் தாவீது. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு மத வெறி இந்த நாடு சுவாசிச்சு கொண்டிருக்கிறது. காற்றை சுவாசிப்பது போல் நாடு மத வெறியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த கும்பமேளா கேள்விப்பட்டிருப்பீங்க, இருக்கீங்களா? இப்படிப்பட்ட உலகத்துல நாம் வழக்கமான ஒரு வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டோம். கர்த்தர் அதை வல்லமையானதாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். பேதுரு இருக்கிற 12 சீஷர்களே வயதானவர் யாரு? மூத்தவர் பேதுரு. ஆனா அவர் ரொம்ப படிக்கல. ஆனா அதே நேரத்துல இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதை செய்யணும்னு உள்ள ஒரு ஆசை இருந்தது அவர்கிட்ட. அதனால எதிர்த்து கேள்வி கேட்டு திட்டு வாங்கினவர் அவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது பேதுரு முத அழைக்கும் போது ஆண்டவர் கடல்ல இருந்து மீன் வலையை போட்டு ஒரு மீன் என்ன செஞ்சல, அகப்படல. ஒரு மீன் அகப்படாத பட்சத்துல வலையை அலசி கொண்டிருந்த போது அதை தள்ளி எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நிலையில யாராவது படகு கொடுப்பாங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க விசுவாச வாழ்க்கையிலே விழுந்து போன பிறகு உங்க வீட்டை ஊழித்து கொடுப்பீங்களா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம அந்த ஊழியத்தினுடைய தன்மை புரியாது. ஆனா பேதுரு யோசிக்கல. ஆண்டவர் கேட்ட உடனே படகு கொடுத்த உடனே அந்த படகுல இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இந்த வலையை கொண்டு போய் ஆழத்துல போடு. அல்லேலூயா. ஏன்னா எப்பயுமே பேதுரு கீழ்ப்படிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு தான் கீழ்ப்படிறது வழக்கம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கேள்வி கேட்டதுனால அவர் கடைசியில் என்ன அனுபவிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் பேசுனா எஸ்ன்னு தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்து மாதிரி அப்படி இல்ல ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. பேதுரு மாதிரி அப்படி இல்ல ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. இயேசு ஆண்டவரேன்னு சொன்னவர்களை தான் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, வலைய ஆழத்துல போடு. ஆண்டவரே ராம் முழுதும் போட்டேன், ஒரு 1000 மீன் கூட செய்யல, அகப்படல. ஒரு குஞ்சு மீன் கூட அகப்படல. ஒன்றும் அகப்படவில்லை. நத்திங். ஆலயத்துக்கு வந்து நத்திங். ஆமென். ஒன்னும் நடக்கல. வெத்து வேட்டு அப்படின்னு இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, வலையை கொண்டு போய் என்ன செய்ய, ஆழத்துக்குள்ள போடு. எல்லாரும் சொல்லுங்க, அதே பேதுரு. சீக்கிரம் கைய வச்சு சொல்லுங்க, அதே பேதுரு, அதே படகு, அதே கடலு, அதே வலை. வார்த்தை இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி போட்ட போது அவ வாழ்க்கையிலேயே பிடிக்காத மீன் அன்னைக்கு என்ன செஞ்சான்? ஓ ஹல்லேலூயா. பிரமிச்சிட்டான். அவன் ஆச்சரியப்பட்டு, சப்பானி செஞ்சதை ஆச்சரியப்பட்டு பிரமிச்சது போல இந்த கடல்ல அவன் கிடைச்ச மீனை பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டான்? பிரமிச்சிட்டு போயிட்டான். அவன் மீன் பிடிக்கிறவன், மீன் பிடிச்ச பழகினவன். ஒரு குறிப்பிட்ட மீன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கிடைக்கும். ஆனா இயேசு போட்ட போது அந்தந்த லொகேஷன்ல கிடைக்கிற மீன் எல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. 2 கை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் சர்ச்சுக்கு வருவாரு, இவர் வரமாட்டாரு, இவர் ஏற்றுக்கொள்வாரு, இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, இப்படி எல்லாம் யோசிக்க முடியல. ஏதோ சம்திங் நடக்குது, இது ஆச்சரியமா இருக்கு, என் கண்ணை நம்ப முடியல, என் காதை நம்ப முடியல.
கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மரியாள் சொன்னது மாதிரி, இது எப்படி அறியும் நான் புருஷனை அறிய. வித்தியாசமா நடந்தது. பிரமிச்சு போய் அவன் சொன்னா, அது என்ன நடந்தது தெரியுமா அந்த படவுல? இது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் தான் மீன் என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ யாராவது ஒரு பகுதியில் கிடைக்குதுன்னா, இப்போ வந்து வஞ்சர் மீன் ஒரு பகுதியில் கிடைக்குதுன்னா, காணாங்க மீன் ஒரு பகுதியில் செம்மீன் கிடைக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அது மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நீலாங்கரையிலேருந்து திருவான்மையிலிருந்து முட்டுக்காடு வரைக்கும் ஊழியம் செஞ்சிருக்கோம் அந்த கடலோர பகுதியில். அப்போ ஆட்டோ சங்கர் இருந்த காலம். ஆமாம், அவன் ஏரியாவில் தான் நாங்கள் ஊழியம் செஞ்சோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாத்துலையும் அந்த மீன் பிடிக்கிற மக்களோட எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட மீன் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். கார்த்திகை மாதம் மீனா, அடுத்து மே மாதம் வேற ஒரு மீன் கிடைக்குமா, அது அந்தந்த ஏரியாவில். இது எப்படி பார்க்குறாங்கன்னா, கடலில் உட்காந்து அந்த அலையினுடைய மாற்றத்தை, அதனுடைய நிறத்தை வச்சு கணக்கிடுறாங்க. சில நேரத்தில் கருப்பா தெரியுது அலை, சில நேரத்தில் நீல நிறமா இருக்கு, சில நேரத்தில் வெள்ளையா இருக்கு. அப்பெல்லாம் இந்த மீன் கூட்டம் அங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் அறிஞ்சு கடல்லையே வளர்ந்து கடல்லையே மீன் பிடிச்சு பழகின பேதுருக்கு பிரமிச்சு போச்சு. எந்தெந்த காலத்துக்கு கிடைக்கிற மீனெல்லாம் இப்ப மொத்தமா கிடைச்சிருச்சப்பா. கைய வைத்து இதுவரை கண்டிராத ஒரு அற்புதம். என் கண்ணையே நம்ப முடியல. காரணம், suddenly obey to God. அல்லேலூயா. குழந்தை மாதிரி கீழ்ப்படியணும் சத்தியத்திற்கு. உங்க உயர்வை எவனும் தொட முடியாது. உங்க பொருளாதாரத்தை எவனும் எட்ட முடியாது. உங்களுக்கு நடக்கிற அற்புத அடையாளங்களை எவரும் தொட முடியாது. சம்திங் 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 நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆண்டவர் அற்புதமா செய்தார். பேதுரு பிரமிச்சு ஆண்டவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, என் கண்களால் இப்படிப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. ஆழத்துக்குள்ள கிடைக்கிற மீன் எல்லாம் என் வலைக்கு வந்துருச்சு. இந்த காலத்துல கிடைக்கிற மீன் எல்லாம் இவ்வளவு சுலபமா கிடைச்சிச்சு. இதுக்கெல்லாம் இவ்வளவு போட் போகணும், இவ்வளவு தூரம் போகணும். பாத்தீங்கன்னா இப்ப சவுதி பக்கம் கிடைக்கிற மீன் இங்கே கிடைச்சிருது. ராமேஸ்வரத்து தூத்துக்குடியில கிடைக்கிற மீன் இப்பொழுது சென்னை கடற்கரையிலேயே கிடைச்சிருச்சு. ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. அந்தந்த காலத்துக்கு டிஃப்ரெண்டா கிடைக்கிற மீன்லாம் இப்பொழுது மொத்தமா கிடைச்சிருச்சுன்னா இது எப்படின்னு எங்களால யூகிக்கவே முடியல. அப்ப நிச்சயமாகவே நீ தெய்வமாகத்தான் இருக்கணும். சகல சக்தி உன் கையில தான் இருக்கணும். நிச்சயமாகவே நீ தேவகுமாரன். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நான் இனிமே தள்ளவே மாட்டேன். இந்த அற்புதத்தை பார்த்த பேதுரு படகையும் வீட்டுக்கு போய் கூட விடை பெறலங்க. அப்படியே விட்டுட்டு இயேசு பின்னாடி போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வழக்கமான வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த வருஷம் தேவன் உங்களை டிஃப்ரெண்டா செய்வான். டிஃப்ரெண்டா உங்களை நடத்துவான். டிஃப்ரெண்ட் லைஃபா இருக்கும். பைனான்சியல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் உங்க ஃபெய்த் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்க ஜாய்ஃபுல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் வேரியஸ். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாஞ்சிங்க. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நீ அதை விசுவாசித்தாலும் விசுவாசிக்க விட்டாலும் உன் மேல நான் அதை என்ன செய்வேன், வைப்பேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த ஒரு காரியம் நடந்தா போதும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். இல்ல, சில பேருக்கு நினைச்சிருக்கலாம், இந்த வேலை கிடைச்சா போதும், இந்த கல்யாணம் நடந்தா போதும், இந்த கல்யாணம் முடிஞ்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஏன்னா உங்களை அதான் அழுத்திக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் விடுதலை ஆக்கிட்டா இந்த வாவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் சுலபமா என்ன செஞ்சிடலாம், நம்ம கொண்டு போயிடலாம். இந்த பொண்ணை மட்டும் கரையேத்திட்டா போதும். இந்த வீட்டை வாங்கிட்டோம்னா இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரும் சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் கையோ நான் பல மணி நேரம் பேசுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பாக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் எனக்கு செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் அப்படி நினைக்கலாம். இந்த கடன் தீர்ந்தா போதும் பாஸ்டர்யா. ஹலோ, இந்த இஎம்ஐ முடிஞ்சா போதும், இந்த பையனுக்கு திரும்ப நடந்தா போதும், ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு வீடு வாங்கி நாங்க உட்கார்ந்துட்டோம்னா செட்டில் ஆயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்துல எதிர்பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அதை உங்களுக்கு கைகுடி வர பண்ணுவாராக. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம அப்படிதான் யோசிக்கிறது. இது ஒண்ணு மட்டும் நடந்தா போதும், இது ஒண்ணு மட்டும் நடந்தா போதும் அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. கழுதையை தேடி போறான் சவுலு. கழுதை எங்க கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அது ஒரு நியூஸ் பாக்குறதுக்கு தான் யார்கிட்ட போறான், சாமுவேல்கிட்ட போறான். நல்ல வேலைக்காரன் கூட வச்சிருக்கான் பாருங்க. ஹலோ, நீங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்காக நீங்க உயரணும்னா
உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். நீ கெட்டவனோடு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போயிருவீங்க, செபிக்காதோடு சேர்ந்தீங்கன்னா நீங்களுங்க செத்தே போயிருவீங்க. ஒரு அல்லிலே சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு அடுப்பு நிறைய காஞ்ச விறக வச்சு அதுல 4 பச்சை விறகு வச்சா என்ன செஞ்சிடும்? எரிஞ்சிரும் இல்லையா? அடுப்பு நிறைய பச்சை விறகு வச்சு 4 காஞ்ச விறகு வச்சா எரியுமா? இதே போலதான் இயேசுவே வந்து மத்த 9 பேர்ட்டையும் சாப்பிடறதுக்கு தான் ஐக்கிய வச்சாரு. ஆனா ஜெபம் பண்றதுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் அற்புதங்களை செய்யறதுக்கும் அந்த 3 பேரோட தான் ஐக்கிய வச்சாரு. உங்க விசுவாச வாழ்க்கை உயருமா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். ஹலோ, கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. உலகத்தை நேசிக்கிற நேசமுள்ள கிறிஸ்தவரோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அது வந்துடும். ஆமென்னு சொல்லுங்களேன். இப்ப வந்து கேரளாக்காரங்க நம்ம கொஞ்சம் சேர்ந்துட்டோம்னா கேரளா பாச ஆட்டோமேட்டிக் பேச ஆரம்பிச்சிருவான். நான் சென்னை பாசையை மறந்து போச்சு, இப்போ விருதுநகர் பாசை ஆயிடுச்சு இல்ல. அது போல கொஞ்சம் மலையாளியோடு சேர்ந்தோம்னா பாசை கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும்? ஆமா, அது மாதிரி கொஞ்சம் கன்னியாகுமரி மக்கள் கூட பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்க பாசை என்ன செஞ்சிருவீங்க? அது கொஞ்சம் தெலுங்கு வாழாவோட சேர்ந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? ஹிந்தி வாழாவோட அவங்க கொஞ்சம் மாறிடும். இதை போல உங்களை அறியாமே மாறி போயிடும். ஆமென். அதனால நம்ம இந்த சவுல் ராஜாவுக்கு அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தா பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்துக்கே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்கான். ஆமென்னு சொல்லுங்க. கழுதை காணலன்னு வீட்டுக்கும் போக முடியல, கழுதை காணா போனா போகட்டும்னு சொல்லி போய் திட்டு வாங்கவும் முடியல. ஆனா 2ல 1 பார்த்துருவோன்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது வேலைக்காரன் சொல்றான், இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன். யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க சபையை? ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, கையை உயர்த்தி நம்முடைய ஊழியத்தை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். யாரெல்லாம் அப்படி செய்ய போறீங்க? இல்ல உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, சபையில என்ன நடக்குது அதை போய் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படிங்கிறீங்களா? இல்ல நான் விசுவாசிக்கிறேன் எங்க சபையில் நடக்கும்னு சொல்றீங்களா? 2 கை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், இந்த பட்டணத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர்கிட்ட நம்ம போனோம்னா இந்த பிரச்சனை என்னங்கிறத சொல்லிடுவார். யாரெல்லாம் ஊருக்குள்ள போய் அப்படிலாம் சொல்றீங்க? இன்னைக்கு வழி தெரியாம மக்கள் எங்கெங்கேயே போறாங்களா இல்லையா? தெய்வம்னு தெரியாம மக்கள் கும்மலா போறாங்க. பாருங்க, சபை காலியா கிடக்கு. எனக்கு அப்படியே வயிற்றுச்சலா இருக்கு. 2 கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு மட்டும் பாஸ்டர் திட்டாதீங்க, என்னை மட்டும் திட்டுங்க போகும்போது. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு இடம் இருக்கு, இடம் காலியா கிடக்கு. உங்க உள்ள எரியணும், உங்க உள்ளத்துல அப்படியே கொதிக்கணும். என் சபை வெட்டியா இருக்குது, அந்த வெற்றிடங்கள்லாம் நிரப்பணும். ஆண்டவரே, பெரிய இடத்தை வாங்கி இன்னும் சபையை நாங்க பெருசாகணும், பல சபைகளுக்கு இது ஒரு கிளைச்சபையாக மாறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு எல்லாருக்கும் இருக்கணும். அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான் பாருங்க. அவன் ஒரு வேலைக்காரன் சொல்றது அவன் கேட்கறான்னா அவங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்றாங்க. அந்த மாதிரி ஆளோட தான் நம்ம சேரணும். அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்ற ஆள்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது. சேர்ந்தா அவனும் கெட்டான், நம்மளும் கெட்டோம். சேர்ந்தவனு கெட்டான், ஆமா 2 பேரும் கெட்டுருவான். ஆனா அவன் சொல்றதை இவன் ஏத்துக்கிட்டான். இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷர் இருக்கிறார், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். இப்பொழுது நம்ம அவரிடத்தில் போனால் அவர் நம்முடைய பிரச்சனைக்கு என்ன செய்வார்? பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்றான். அப்போ சவுல் சொல்றான், அந்த மனுஷனிடத்துல எண்ணத்தை கொண்டுட்டு போவோம். அப்ப அந்த காலத்துல பாஸ்டர் வெறுங்கையோட என்ன செய்யக்கூடாது, போய் பார்க்க கூடாது. வெறுங்கையோட வந்து நம்ம வீட்டுல காப்பி குடிச்சிட்டு போயிடுறது. சரி போட்டோம், நேராச்சு. அப்படி கொடுக்குற தப்பு இல்லை, தப்பு நான் சொல்லல. ஒரு தேவ மனுஷனை கனம் பண்றதுன்னா வரும்போது ஏதாவது என்ன செய்யணும். இன்னைக்கு இந்த டிபிஎம் சர்ச்சில் தான் அதை செய்யறாங்க. அவங்க வரும்போது பைத்தோமுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு வரணும். இங்க வரும்போது நம்மகிட்ட இருந்து எதையாவது பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு மாதிரி முழிக்கிறீ எல்லாரும். நீங்க இப்படி செய்யறீன்னு சொல்லல, சத்தியம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே சொல்றான், என் கையில கொஞ்சம் பயிர் தின்பண்டம் இருக்கிறது, இதை கொண்டு போய் அவரிடத்துல என்ன செய்வான், கொடுப்போன்னு சொல்றாங்க. 2 பேரும் போனாங்க. போன உடனே அங்கே ஒரு பெண்ணு வந்தால், அவளிடத்துல கேட்ட உடனே நீங்க வேகமா போங்க, இப்பொழுது பட்டணத்துக்கு முன்னாடி தான் மேடையில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப போன அந்த சவுல அவன் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதோ பென்யமீன் நாட்டில இருந்து சவுல் என்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறான், வர்றான். அவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்லி வாயை முடிக்கிறதுக்குள்ள அவன் யாரு போய் நிக்கிறா, சவுல் போய் நிக்கிறான். நின்ன உடனே அவன் மேல கையை போட்டு அவனை தூக்கி மேடையில கூட்டிட்டு போய் இஸ்ரவேலின் 30 அதிபதிகள் இருக்கிறாங்க, அவங்களோட உட்கார வைக்கிறான். எல்லாம் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுதா? எல்லாம் மண்டையில கை வச்சு சொல்லுங்க. நம்ம மூளைக்கே இவ்வளோன்னு மூளை தான். இது பிரமிக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்க சரீரத்துல தேவனால செய்ய முடியும். எல்லாம் 2 கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன நடந்தது? அவனுக்கு ஆச்சரியம். திரளான ஜனங்கள் இருக்காங்க. அந்த நாட்களில் சாமுவேல் பேர் பெற்ற தீர்க்கதரிசி. அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க முடியாது. ஆனா ஜனங்கள், இஸ்ரவேலின் சமஸ்த ஜனங்கள் இருக்காங்க, அங்கே பலியிடணும். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல அங்க என்ன நடக்குது? கழுது தேடி வந்த 3 நாள் குளிக்காம, ஆங்காங்க பசியோடு, தண்ணி இல்லாம, பல ஏக்கத்தோடு தாக்கத்தோடு வந்து அவனை கூட்டிட்டு போய் அதிபதிகளோட உட்கார. சவுலுக்கு ஒண்ணுமே புரியல. வாட் இஸ் தி ரீசன்? என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னை கூப்பிட்டு மேடை மேலையா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் பாக்குறாங்க, இஸ்ரேல் தேசத்துல இருக்க எல்லா அதிபதிகளும் பாக்குறாங்க. என்ன இந்த மனுஷனை போய் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவனுக்கும் புரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் புரியாத உங்களுக்கு நடக்க போகுது. 2 எனக்கே புரியல. ஏன் இங்க வந்தேன்னு தெரியல, ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணேன்னு தெரியல, உங்ககிட்ட வந்து நான் ஏன் மாட்டினேன்னு இது ஏற்கனவே கொஞ்சம் சொல்லி இருக்கீங்களோ. அது தேவனே மாட்டி விட்டது, நீங்க மாட்ட முடியாது. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சவுலுக்கு புரியல. அவனால, அவனுடைய அந்த சின்ன மூளையால தேவனுடைய காரியங்களை, ரகசியத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. உட்கார்றான். அப்புறம் மறுபடியும் சாப்பிடும் போது பார்த்தா அவனுக்கு ஒரு முன்னந்தோடைய கொண்டாந்து என்ன செய்யறான்? வைக்கிறான். நீ கடைசியில நான் போகணும்னா அப்பையும் சொல்ல மாட்டேங்கிறான். இரு, காலையில போன்றான். காலையில எந்திரிச்சு உடனே கூப்பிட்டு ரகசியமா அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன்னை இஸ்ரவேலின் அதிபதியாக என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வந்தவன் கழுது தேடி வந்தான். சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு முடிச்சிட்டேன். வந்தவன் கழுது தேடி வந்தான். போகும்போது ராஜாவா, வரும்போது அவனுக்கு வேற இருதயம் இருந்தது, தனக்காக வாழ. போகும்போது அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியுடைய இருதயம் இருந்தது. 2 கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அப்படி வாழ போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நீங்க வாழ போறீங்களா? உங்க இருதயத்தை தேவன் மாற்றி அவருடைய ராஜ்யத்திற்காக வாழ வைக்க போறாரா? ஆமென். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஆமா, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி, ஆமென், Saul became another man. அவன் வேறு மனுஷனாய் மாறினான். இல்லையா? போகும்போது அவன் இஸ்ரவேலின் அதிபதியாகவும் ராஜாவாகவும், இஸ்ரவேலின் முதல் ராஜாங்கிற கணத்தோடு போறான். கிரகிக்கவே முடியல. அல்லேலூயா. அன்கம்பரபிள் திங்ஸ். என்னால் யூகிக்க முடியல. இந்த 2025 தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். நான் இதோடு முடிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுக்கு அப்படி நடக்குமா? தேவன் கிரகிக்க கூடாத காரியத்தை, யூகிக்க முடியாதை, யோசிக்க முடியாதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை கட்ட போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. அப்படியே எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிக்கலாமா? உதாஷாதா ராமலரது ரிகதா ராமலரது ஷபதலரது ரிஷலகவரை பலபதலரது. இதயம் மகிழ்ந்திடவே வாழ்ந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திடவே வாழ்ந்திடவே. இல்ல கை தட்டி சொல்லுங்க. சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். எல்லாரும் இதயம் மகிழ்ந்திடவே வாழ்ந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திடவே வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா. அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல நீ செய்ய போற அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்க்காக ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திராத காரியங்களை என் வாழ்விலே, எங்கள் ஊழியத்திலே நீ செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரிய சகோதரனே, நீ கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். யார் அந்த சகோதரி? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you Father, thank you Jesus, amen. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. ஹalleluya, ஹalleluya. நீ வாக்குத்தத்தங்களை குறித்து அற்பமா எண்ணாதே, அல்லது சோர்ந்து போகாதே. நீ வாக்குத்தத்தத்தை மறந்திருக்கலாம், விசுவாசியாமல் இருக்கிறார். நான் அதை நிறைவேற்ற விரும்புகிறேன்.
கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஒரு பச்சை குழந்தை போல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா. Amen. Uncomparable things show my eyes. என்னுடைய மாமிஷ கண்களால கிரகிக்க முடியாததை நான் பார்ப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வேன். எஸ் எஸ் எஸ். விடாத விசுவாசத்தை, வேத வாசிக்கிறத விடாத, தேடுறத விடாத, சோர்ந்து போகாத. எஸ் லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, தேவனே என்னை தொட்டு அனுப்பும் அப்பா. ரைட் ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மகிமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே உனக்கு, உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன், உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். வந்தேன் போனேன்னு இருக்காத, நான் செய்ய வைப்பேன், உன்னை செயல்படுத்துவேன். நீ வச்சிருக்கிற அந்த அந்நிய உறவை துண்டித்துக்கொள். யார் அந்த சகோதரி? இயேசுவின் நாமத்தில், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தில் நான் சொல்லுகிறேன், அந்த உறவு உனக்கு வேண்டாம். வா வெளியே. 2 முறை எச்சரித்தும் மீண்டும் அதே வழியிலே நிற்கிறாய். அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அன்பான சகோதரனே, உடைய இருதயம் மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் அநேக முறை எச்சரித்தும் கூட கொஞ்சம் கூட இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேல நான் அக்கறை வைத்து ஒரு விபத்துல உன்னை உயிரோடு நான் காத்தேன். ஒரு ஊனமும் இல்லாமல் உன்னை காத்ததை நீ மறக்கவில்லையா? நீ நினைக்கவில்லையா? நீ மறந்து விட்டியா? கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. யார் அந்த சகோதரன்? இயேசுவின் நாமத்தினால் அதை மறக்காத. நினைவு கூறுகிறேன், உன்னை நான் நினைவு கூறுகிறேன். எஸ், இந்த வருஷத்திலும் சில விசேஷித்த காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இந்த 2025 உனக்காகத்தான். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்த வைராக்கியம் கொண்டு பேசின வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரமையா, 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 தோத்திரமையா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கென்று வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாதைகளை அவர் சீர்படுத்தும்படியாய், நம்முடைய வழிகளை விட்டு தேவனுடைய வழிக்கு திரும்பும்படியாய் அழைக்கப்படும். அதை நாம் ஒருபோதும் இருதய கடினப்படுத்தாதபடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து விடுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். நம்மை அற்புதமான காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் எங்களுடைய இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வழக்கமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி வித்தியாசப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருஷ வார்த்தையின்படியே தண்ணீரால நிரப்புவீராக. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. கர்த்தர், நீங்க இப்படி செய்தபடியினால ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு வந்த உடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு அடுத்து பயன்படுத்தும். தாராயில வந்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆசை ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.